Hi, ma'am. So, day 9th, week 2ல நம்ம லிபரலிசம் ரிலேட்டடாக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹோப்ஸ் பார்த்தோம். ஹோப்ஸ் வந்து ஹியூமன் ரெண்டு விஷயத்து மூலமாக மட்டும்தான் இன்ஸ்பயர் ஆகும். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளஷர் அண்ட் பெயின். ஸோ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் வந்து செக்யூரிட்டி எல்லாமே இருந்ததுனால ஸ்டேட் ஆஃப் வார் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் மாதிரி கிரியேட் பண்ணி என்னோட ரைட்ஸை ஃபுல்லாக என்ன பண்ணிடுறேன், ஸ்டேட்டை கொடுத்துறேன். எக்ஸப்ட் பார்த்தோன்னா ரைட் டு லைஃப். ஸோ ரைட் டு லைஃப் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. நான் ஒரு அப்சல்யூட் அத்தாரிட்டி கிரியேட் பண்ணிடுறேன். ஆனால் லாக் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹியூமன் வந்து சிம்பிளி ப்ளஷர் அண்ட் பெயின் மட்டும் இல்லை, அதுக்கான ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுக்க மாட்டான். அவனுக்கு என்லைட்டட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவனுக்கு ரீசன் இருக்கு. ஸோ ஸ்டேட் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிறது பிளிஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஒரு இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுனால ஸ்டேட் என்னன்னா லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட் பண்ணுற ஒர்க்கு, ஜுடிஷியல் ஒர்க்கை கொடுத்துட்றேன். என்கிட்ட வந்து இன்ஏலியனபிள் ரைட்ஸ், என்ன பிடுங்க முடியாத ரைட்ஸ் என்ன அப்படின்னா ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி அண்ட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி நான் கையில் வச்சுக்கிறேன். ஸோ இது மூலமாக நான் லிமிட்டட் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். இங்கே அப்சல்யூட் கவர்மெண்ட் அப்படின்னா இங்கே லிமிட்டட் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணேன். ஸோ ஜேஎஸ் மில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அது மட்டும் போதாது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும். அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், குவான்டிட்டி மட்டும் பார்க்கக்கூடாது, யூட்டிலிட்டி மட்டும் பார்க்கக்கூடாது, அண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியையும் பார்க்கணும். ஹியூமன் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண கூட ரெடியாக இருப்பான். ஸோ எல்லாருக்கும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும். ஆனால் என்ன இருக்கணும் அப்படின்னா அது லிமிட்டடாக இருக்கணும். ஹார்ம் பிரின்சிபல், லிமிட்னு சொல்கிறது ஹார்ம் பிரின்சிபல், ஓகேவா? ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிற மாதிரி. நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது, பட் ஆனால் என்ன இருக்குன்னா த சேம் டைம் அது வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எவல்யூஷன் ஆஃப் லிபரலிசம் இப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இது ஹிஸ்டோரிக்கலாக எப்படி பார்க்கலாம்? ஸோ இப்போ ஹோப்ஸ் வந்து லிபரல் கிடையாது ஆக்சுவலாக, ஆனால் அவர் இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இண்டிவிஜுவல் இஸ் ப்ரியர் டு சொசைட்டி, அங்கே தான் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் லாக்கு வந்து அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இண்டிவிஜுவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவனுக்கு 3 ரைட்ஸ் இருக்கணும். நான் கவர்மெண்ட்டே கிரியேட் பண்ணால் கூட, ஸ்டேட்டே கிரியேட் பண்ணால் கூட அது லிமிட்டட் ஸ்டேட்டாக தான் இருக்கும், சோஷியல் கான்ட்ராக்ட் கீழே தான் வரும். ஜேஎஸ் மில்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு தன்னோட கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, தன்னோட பொட்டன்ஷியலை ரியலைசஸ் பண்ணோம் அப்படின்னா அவனுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஸோ அவனை வந்து டாஃப் பண்ணுறது மூலமாக, அவனை வளர விடாமல் தடுக்கிறது மூலமாக ஸ்டேட்டு தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸ்டேட் இஸ் த மேன் வித் லார்ஜ் அப்படிங்கிற கான்செப்டையும் அவர் வந்து பிளாட்டோ சாக்ரட்டிஸ் மூலமாக இன்ஃப்ளூயன்சஸ் ஆகி எப்படி சொல்கிறார் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லிபரலிசம் அப்படிங்கிறது எப்படி எவால்வ் ஆச்சு ஹிஸ்டோரிக்கலாக, அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அது கோர் தீம்ஸ், அதில் இருக்கிற இம்பார்ட்டண்டான தீம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஓவர்வியூன்னு சொல்லும்போது லிபரலிசம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து ரெஸ்பான்ஸ் டு ஃபியூடலிசம். ஃபியூடலிசம்னா என்ன? ஸோ பிலிம்ஸாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, இது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபியூடலிசம் அப்படிங்கிறது லேண்டட் அரிஸ்டோக்ராசியும் அப்சல்யூட் மோனார்க்கியும் டாமினேட் பண்ணுவாங்க. ஹாலிவுட் மூவிஸஸ் இல்லைன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இது மாதிரி வெப் சீரிஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு கோட்டை மாதிரி இருக்கும், ஒரு ஃபோர்ட் மாதிரி இருக்கும். அந்த ஃபோர்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரல் திங்ஸஸ், அதை நம்பி நிறைய பீப்புள்ஸஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே யார் இருப்பாங்க? லார்டு இருப்பார், ஓகேவா? லார்டு கீழே பார்த்தீங்கன்னா சர்ஃப் இருப்பாங்க. ஸோ ஒரு கிங்டம், குறுநில மன்னர் மாதிரி இருப்பார். அவர் கீழே அவருக்கு ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸஸ் இருப்பாங்க. இந்த பீப்புள்ஸ் யாருக்காக ஒர்க் பண்ணுவாங்க? லார்டுக்காக ஒர்க் பண்ணுவாங்க. லார்டாக பார்த்து பீப்புள்ஸ் கொடுக்குறதா பீப்புள் வச்சுக்கணும். ஸோ இந்த லார்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய லார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கிங்குக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கப்பம் கட்டுவாங்க, ஓகேவா? கிங்குக்கு வந்து டேக்ஸ் மாதிரி கட்டுவாங்க. கிங் வந்து சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டியாக இருப்பார். சம்டைம்ஸ் லார்ட்ஸ் ரொம்ப எஃபிஷியண்டாக இருந்தார் அப்படின்னா அவர் கிங்குக்கு சொன்னால் கேட்க மாட்டார், வைக்க மாட்டார். இவனுக்குள்ளேயே சண்டை இருக்கும். சம்டைம்ஸ் வந்து கிங்கு கூடயே சண்டையும் போடுவாங்க. அதனால ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கும். ஒரு நாட்டில் இது மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா எது பெட்டராக பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த டைமில் மார்க்கெட் அண்ட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி, தட் மீன்ஸ் என்னன்னா ஒரு ஊர் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஊரில் வந்து ஸ்மித், அதாவது கோல்ட் ஸ்மித்து, கார்பெண்டர்ஸு இல்லைன்னா அயான் ஸ்மித்து, இவங்க எல்லாமே சேர்ந்து, ஓகேவா, மெர்கன்ஸ் எல்லாமே சேர்ந்து, கிராஃப்ட்மேன்ஸ் எல்லாமே சேர்ந்து, ட்ரேடர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சின்ன ஊருக்குள்ளே ட்ரேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ட்ரேடில் நீ காலையிலே எழுந்திரிச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி மெட்டீரியல் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணி, ட்ராவல் பண்ணி, நாலேஜ் யூஸ் பண்ணி, டேலண்ட் யூஸ் பண்ணி, ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி நீ வந்து ஒரு பொருளை கிரியேட் பண்ணி அந்த பொருளை விற்று அதுலேருந்து லாபம் கிடைக்கும் உனக்கு.
இங்க லார்ட் அப்படி கிடையாது. அவரோட டிசென்ட், அவனோட அப்பா வச்ச சொத்து, ஓகே, அதுக்கப்புறம் வேலை வாங்கி பீப்புள்ஸ் வந்து மேபி குடும்பப்படுத்தி, ஓகே, இது மூலமா தான் சம்பாதிச்சுட்டு இருப்பாரு. ஆனா மார்க்கெட் அண்ட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டில நியூ மிடில் கிளாஸ் கிரியேட் ஆகும். அந்த அந்த அவங்க என்ன அப்படின்னா சீக்கிங் சாய்ஸஸ் அண்ட் என்னது சோஷியல் பாசிபிலிட்டிஸ். இந்த இடத்துல சர்ஃப் அப்படிங்கிறது அடிமை மாதிரி, அவன் அப்படியே தான் இருக்கணும். அவங்க அப்பா சர்ஃப்னா அவனும் சர்ஃபா தான் இருக்கணும். ஆனா அவங்க அப்பா லார்ட்னா இவனும் லார்டா தான் இருப்பான், அப்படிதானே? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாய்ஸஸ் இல்லை எனக்கு. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சாய்ஸஸ் எனக்கு இல்லை, சோஷியல் பாசிபிலிட்டியும் இல்லை. சோஷியல் பாசிபிலிட்டினா என்னது? என்னோட ஹார்ட் ஒர்க் மூலமா, என்னோட டேலண்ட் மூலமா நான் அடுத்த என்னது லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில இருக்காது, ஃபியூடல் சொசைட்டில. ஸோ அந்த ஃபியூடல் சொசைட்டில இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை தாண்டி எந்த சொசைட்டில இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் அண்ட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. இப்போ நம்ம இருக்கிறது மார்க்கெட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி தான், கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. இங்க நீ நல்லா சம்பாதிச்ச அப்படின்னா ஸ்டில் ஃபியூடல் எலமெண்ட்ஸுமே இருக்கு, அது இன்னொரு டிஸ்கஷன். இப்போ என்ன அப்படின்னா நல்லா சம்பாதிச்ச அப்படின்னா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ண அப்படின்னா தேர் இஸ் அ பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அப்படின்னா சோஷியல் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நீ அடுத்த என்னது எஜுகேஷன் மூலமா, பிசினஸ் மூலமா அடுத்த என்னது சோஷியல் லெவலுக்கு போறது. அது மாதிரி உனக்கு சாய்ஸஸ்மே இருக்கும். இது மூலமா டேலண்ட் அண்ட் என்னது ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃபியூடலிசம் இருக்கு, லேண்டட் அரிஸ்டோக்ராசி, அப்சல்யூட் மோனார்கி இருக்கும்போது வேர்ல்டு வந்து அவ்வளோ பெட்டரா இல்லை. அந்த டைம்ல மார்க்கெட் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி மிடில் கிளாஸஸ் கிரியேட் ஆகும்போது சாய்ஸஸையும் சோஷியல் பாசிபிலிட்டிஸையும் பார்க்குறான். எது மூலமா? டேலண்ட் அண்ட் என்னது ஹார்ட் ஒர்க் மூலமா அச்சீவ் பண்ண முடியும். எனக்கு சாய்ஸஸ் இருக்கும், நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சாய்ஸஸ் இருக்கும். எங்கள் அப்பா அப்படி இருந்ததுனால நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு கிடையாது, அப்படிங்கிற சாய்ஸஸுமே கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெவல்யூஷனரி சேலஞ்சஸ் சொல்லும்போது அந்த டைம்ல ரெவல்யூஷன்ஸ் நடந்துச்சு. முக்கியமான ரெவல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரெவல்யூஷன் 1688. இங்க லாக் இருக்கும்போது த க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஹாப்ஸ் இருக்கும்போது பியூரிட்டான் ரெவல்யூஷன். ஆனால் லாக் இருக்கும்போது இது இங்கிலீஷ் ரெவல்யூஷன், இல்லைன்னா என்னது இங்கிலீஷ் ரெவல்யூஷன், இல்லைன்னா க்ளோரியஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். க்ளோரியஸ் ரெவல்யூஷன்னா இந்த டைம்ல பார்லிமெண்ட்டுக்கு பீப்புள்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா என்னது இன்க்ரீசஸ் ஆகுது. பார்லிமெண்ட்டுக்கான இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஆகும்போது, பீப்புளுக்கான இம்பார்ட்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஆகும்போது, பீப்புள் வாய்ஸஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீசஸ் ஆகுது. ரேதர் தான் என்னது லார்ட்ஸ்ன்னு இல்லாமல். அப்புறம் அமெரிக்கன் ரெவல்யூஷன்ல பீப்புளோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட், பீப்புளோட ரைட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்படுது அமெரிக்கன் ரெவல்யூஷன்ஸ்க்கு அப்புறமா. அண்ட் பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல என்னது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் என்னது ஃப்ரெட்டர்னிட்டி. பீப்புளுக்கு லிபர்ட்டி இருக்கணும், ஃப்ரீடம் இருக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னது ஈக்குவாலிட்டி இருக்கணும், எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். அண்ட் என்னது ஃப்ரெட்டர்னிட்டி, எல்லாருமே என்னது ஒரே சொசைட்டி மாதிரி இருக்கணும். ஸோ சோஷியல் எலமெண்ட்ஸுமே இதில் இருக்கு. பட் ஆனால் சோஷியல் எலமெண்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது மெயின்லி ஃபார் என்ன அப்படின்னா என்னது அதாவது லிபரலிசம் மாதிரி சோஷியலிசம்கான ஒரு கண்டென்ட். பட் ஆனால் ஜென்ரலாக பார்க்கும்போது லிபர்ட்டி மேலே இருக்கிறதுனால, ஈக்குவாலிட்டி இருக்கிறதுனால இதை வந்து லிபரல் பிரின்சிபல்ஸ் வந்து இன்னமும் வந்து பெட்டராக இருந்தது, ஸ்ட்ராங்காக பீப்புள்கிட்ட போய் செய்யறதுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, இதெல்லாமே எதை சேலஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா டிவைன் ரைட்ஸ் ஆஃப் என்னது மொனார்கி அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தி என்னது சர்ச். ஸோ 3 பவர் சென்டர்ஸஸ் இருக்கும். ஒன்று மொனார்கி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ், இல்லைன்னா ஃபியூடல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது சர்ச். இந்த 3 அத்தாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா 3 பேருமே சண்டை போட்டுட்டு இருப்போம். அதான் நடந்துட்டு இருந்துச்சு ஹோல் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் யூரோப்ல. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக மெர்கன்ஸ் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா மொனார்கிக்கு சப்போர்ட் பண்ணாங்க, ஆக்சுவலாக கிங்குக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஒரு சென்ட்ரல் என்ன ஆயிரும்னா பவர் கிரியேட் ஆயிரும். ஸோ மொனார்கி கீழே கிங் கீழே ஃபியூடல் வந்துடுவான், மொனார்கி கீழே சர்ச் வந்துடும். ஃபியூடல் அப்படிங்கிறது நான் தான் பிஸ்னஸ் பண்ணணும், என்கிட்ட தான் ஃபுல் எக்கனாமி இருக்குன்னு சொல்லுவான், அதை ஒழிச்சிடணும். அப்போ தான் என்ன பண்ணணும், கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட் சொசைட்டி கிரியேட் ஆக முடியும். டேலண்ட் மூலமா, ஹார்ட் ஒர்க் மூலமா, நாட் ஆனது நான் இந்த பிஸ்னஸ் இந்த இடம் இந்த எனக்கு தான் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல். ஸோ சர்ச் எது கீழே வந்துடும் அப்படின்னா ரிலீஜன். சர்ச் நீங்கள் மீன் பண்ணுறது ரிலீஜன் எது கீழே வந்துடும், மொனார்கி கீழே வந்துடும். ஸோ இதுதான் வந்து அந்த ரெவல்யூஷன்ஸோட அவுட்கமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நான் வந்து கிங்குக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், மொனார்க் சப்போர்ட் பண்ணிட்டேன், யாரு மெர்கன்ஸ், பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாமே. ஆனால் கிங் என்ன பண்ணுவோம்னா யாரோட சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் சப்போர்ட்டில் தான் இருப்பாங்க. ஸோ யூகேல இருக்கிற மாதிரி ஸ்டில் கிங்குக்கு என்ன இருக்கும், இப்போ இருக்கிற யூகேல பிரிட்டனில் ஸ்டில் என்ன இருக்குன்னா கிங்குக்கு ரொம்ப வேல்யூ இருக்கும், ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் வந்து ஆக்சுவல் பவர் யார்கிட்ட இருக்குன்னா பீப்புள்ஸ் இருக்கும், பார்லிமெண்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி. இது அப்படியே போயிட்டு இருக்கும்போது செம்மையாக டெவலப் ஆயிடுச்சு.
செம்மையாக டெவலப் ஆகி இப்போ 1950s பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா லிபரலிசம் அப்படி ஒரு பீக்கில் போயிட்டு இருக்கும். பீக்கில் போகும்போது 1950ல் அந்த சேம் டைம்ல என்னது யூஎஸ்எஸ்ஆர் கிரியேட் ஆகும். யூஎஸ்எஸ்ஆர் என்ன சோஷியலிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்க இண்டிவிஜுவலிசம் இம்பார்ட்டண்டா இருக்கிறதுனால லிபரலிசம்ல இண்டிவிஜுவலிசம் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஆனா என்ன அர்த்தம்? இண்டிவிஜுவல் இஸ் பிரியர் டு சொசைட்டி. சோஷியலிசம்ல சொசைட்டி இஸ் பிரியர் டு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல். அப்போ லிபரலிசம்ல ஸ்டேட் வந்து லிமிட்டடா இருக்கும். ஸ்டேட் ரொம்ப இன்வால்வ் ஆகவே கூடாது, ஆனா அப்படியே விட்டுறணும். ஸ்டேட்டோட ஒர்க் வந்து நைட் வாட்ச்மேன் ஸ்டேட் தான். ஆனா சோஷியலிசம்ல அப்படி கிடையாது. ஸ்டேட் என்ன ஆகுனா இன்வால்வ் ஆகி எல்லாருக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணும். கம்யூனிஸ்ட் ஸ்டேட் மாதிரி. ஸோ இதுதான் வந்து யூஎஸ்எஸ்ஆர் கிரியேட் ஆகும்போது இருந்துச்சு. ஆனா அதுக்கு லேட்டர் டைம்ல யூஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது என்னது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா சோவியத் ரஷ்யா பெரிய ஒரு ஸ்டேட் மாதிரி கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அது வந்து வீழ்ந்துருச்சு. ஸோ திஸ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர் பிரான்சிஸ் ஃபுக்கியாமா டிக்ளேர்ட் எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிறது. இது ரொம்ப டீப் கான்செப்ட். கிட்டத்தட்ட இன்னொரு 10 கிளாஸ் போனதுக்கப்புறம் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் திஸ் திங்ஸ். ஸோ லிபரலிசம் அப்படிங்கிறது இருக்கும்போது அதுக்கு போட்டியா இருந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியலிசம். அதை நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். ஸோ அந்த 2 பேரும் போட்டி இருக்கும்போது யூஎஸ்எஸ்ஆர் வீழ்ந்ததுக்கு அப்புறமா சோவியத் ரஷ்யா அப்படிங்கிறது டிஸ்இன்டகிரேட் ஆகி வெறும் ரஷ்யான்னு மாறிடுச்சு. ஸோ அதோட வேல்யூவும் அட்ராக்ஷனும் கம்மியானதுக்கு அப்புறமா லிபரலிசம் அப்படிங்கிறது ரொம்ப என்ன ஆச்சுன்னா அட்ராக்டிவ் திங்ஸஸ் ஆச்சு. இன்னமும் நம்ம கண்ட்ரி என்ன பண்றோம்? லிபரலிசம் மார்க்கெட் எக்கனாமியா நம்ம வந்து அச்சீவ் பண்றது, ஜிடிபி அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம் இல்லையா? டேலண்ட் ஹார்ட் ஒர்க் ரொம்ப இம்பார்ட்டன்சஸ் கொடுக்குறோம் அப்படிதானே? ஸ்டேட் வந்து தனக்கு கீழே இருந்த கம்பெனி எல்லாம் வித்துட்டு ஸ்டேட் என்ன பண்ணா எல்லார்ட்டையும் பிரைவேட் கொடுக்குதா? பிரைவேடைசேஷன் ஜாஸ்தி ஆகுதா? இண்டிவிஜுவலிசம் ஜாஸ்தி ஆகுதா? ஸோ அதனால நம்ம லிபரல் நோக்கி போயிட்டே இருக்கிறோம். 1995ல் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு கிரியேட் ஆகும்போது வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் மெயின் எய்மே என்ன அப்படின்னா இது மாதிரி கேபிட்டலிஸ்ட் சொசைட்டியை வந்து என்கரேஜ் பண்றது. ஸோ அந்த டைம்ல வந்து லிபரலிசம் ரொம்ப பீக்ல மறுபடியும் போகும்போது பிரான்சிஸ் ஃபுக்கியாமா என்ன சொல்றாரு? எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, அவ்வளவுதான், லிபரலிசம் வந்து சேலஞ்ச் பண்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாரு. சிம்பிளி மீனிங் அதுதான். எண்ட் ஆஃப் ஹிஸ்டரி என்ன அர்த்தம்? லிபரலிசம் யாராலையும் என்ன பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அது கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது இன்னமும் சோஷியலிசம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா யூ வில் கம் இன் டு த கன்க்ளூஷன் அப்படிங்கிறது இது ரைட் அது ராங் அப்படி கிடையாது, இப்படி பேலன்சிங்கா கொடுக்கறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகேவா? ஹவவர் 21st செஞ்சுரியில இப்போ என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னா ரிட்ரீட் அண்ட் ரிவர்சல் சொல்லலாம். லிபரலிசம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலிசம் இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கம்மியாயிட்டு போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு சைலண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன்ஸ் நடக்குது. சைலண்ட் கவுண்டர் ரெவல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது இண்டிவிஜுவலிஸ்க்கு எகெயின்ஸ்டா. அதாவது இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லும்போது இந்தியன் சொசைட்டி ஜென்ரலா சோஷியல் சொசைட்டியா இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னா சோஷியல் நார்ம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் ரேதர் தேன் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் நார்ம்ஸ்க்கு. ரிலீஜியஸ் நார்ம்ஸ்க்கு மோர் இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இண்டிவிஜுவல் நார்ம்ஸ்க்கு. காஸ்ட் நார்ம்ஸஸ், ஓகேவா? இது மாதிரி நார்ம்ஸஸ்க்கு எப்படி இருக்குன்னா சொசைட்டியில் இருக்கிற மொராலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸஸ் இருக்கும். சம்டைம்ஸ் அதை கன்சர்வேட்டிவ்ஸ்னு சொல்லலாம். கன்சர்வேட்டிவ்ஸ்னா பழமை, ஆல்ரெடி இருக்கிற பிரின்சிபல்ஸ்க்கு நான் என்னது இம்பார்ட்டன்ஸஸ் கொடுக்குறேன். அப்படிங்கும்போது ஆல்ரெடி இருக்கிற பிரின்சிபல் சொசைட்டி மூலமா கிரியேட் ஆயிருக்கும், கலெக்டிவ் விஸ்டம் மூலமா கிரியேட் ஆயிருக்கும், மொத்தமா எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்ன ஆகுனா பிரியர் டு இண்டிவிஜுவல். ஒரு இண்டிவிஜுவல் வரும்போது அதுதான் இம்பார்ட்டண்டா இருக்கும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான்னா அவன் என்ன பண்ணுவானா சிஸ்டர்ஸ்க்கு எல்லாமே மேரேஜ் பண்ணிட்டு தான் அவன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. தட்ஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. சொசைட்டி இஸ் பிரியர் டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றது. So with the resurgence of conservative values, ட்ரம்ப் அவர் என்ன சொல்றாங்கன்னா ரிலீஜனுக்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்கறது, கத்தோலிக் சர்ச்சுக்கு இம்பார்ட்டன்சஸ் கொடுக்கறது, ஓகே? ஸோ வந்து ஒயிட் மேன் சூப்பர்மெஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, இல்லைன்னா அர்ஜென்டினால இருந்த பொல்சனேரோ, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் அர்ஜென்டினால பிரேசில் பொல்சனேரோ, இப்போ அவர் இல்லை, இப்போ வந்து லூலான்னு ஒருத்தர் இருக்கிறார், ஓகேவா? ரைஸ் ஆஃப் அத்தாரிட்டேரியன் ஐடியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைனா, சவுதி அரேபியா. ஸோ இங்கெல்லாம் அத்தாரிட்டேரியன் லீடர்ஸஸ் இருக்கிறாங்க. இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல, ஒரு சிங்கிள் பர்சன் வந்து இருந்துட்டு இல்லைன்னா ஒரு கிங்டம் மாதிரி இருந்துட்டு அதுதான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும், நீ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. அண்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யாலையும் சரி, ஃபெயிலியர் ஆஃப் அரப் ஸ்ப்ரிங் 2011 அரப் ஸ்ப்ரிங் அரப் கண்ட்ரீஸஸ்ல இது வரைக்கும் டெமோக்ரஸி பெருசா டெவலப் ஆனதே கிடையாது. 2011 அதுக்கான ஒரு ஹோப் இருந்துச்சு. அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது துனிஷியா,
துனிஷா மாதிரி கண்ட்ரீஸஸ்ல என்ன கிரியேட் ஆச்சுன்னா அரப் ஸ்ப்ரிங், சிரியால, மற்ற ஈராக், ஈரான் எல்லா இடத்துலயும் ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பீப்புள்ஸஸ் வந்து டெமோக்ரஸி நோக்கி போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபாரின் இன்டர்வென்ஷன்ஸ் இருந்தனாலையும் அப்போ டெரரிசம் இது மாதிரி இஷ்யூஸஸ்னாலையும் அரப் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது அரப் சம்மராக மாறிடுச்சு. ஸ்ப்ரிங்னா என்னது, ஒரு அழகான ஒரு புதுமையாக ஒன்று ஸ்டார்ட் ஆக போகிற மாதிரி இருந்துச்சு. கடைசி அது சம்மரா வெறுமே ஒரு பாலைவனமாகவே முடிஞ்சிருச்சு அப்படிமா. இப்போ ரைட் விங் பாப்புலிசமோன்னு என்னது நேஷனலிசம். இப்போ வந்து பிரான்ஸ் இது மாதிரி கண்ட்ரீஸஸ்ல பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இது மாதிரி, ஈவன் ஜெர்மனி, இட்டாலிலாம் பார்த்தீங்கன்னா ஹிட்லரோட பிரின்சிபல்ஸ், ஃபாசிசமோட பிரின்சிபல், முசோலினோட பிரின்சிபல்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ற லீடர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இன்டைரக்டா, டைரக்டா கிடையாது. இட்டாலியன்ஸ்கானது, ஜெர்மனி ஆரியன்கானது, மற்ற யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. ஸோ அது இனவாதம், ரேசிசம் அப்படிங்கிற விஷயத்துல லைட்டா போயிடுது. அதை தான் என்ன சொல்றாங்க, ரைட் விங் பாப்புலிசம் அப்படின்னு சொல்றது. பீப்புளுக்கு என்ன தேவையோ, பீப்புள் எதை சொன்னா வந்து ரொம்ப எமோஷனல் அட்ராக்ட் ஆகணும், அந்த பாப்புலிசம் அதை நோக்கி சொல்லி அது மூலமா என்னது சப்போர்ட்டை கெயின் பண்றது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குமா, இதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்ச் ஆஃப் த பார்த்தீங்கன்னா லிபரலிசம். இண்டிவிஜுவல் குவாலிட்டிக்கு டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் மூலமா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணி அது மூலமா சொசைட்டியை பில்ட் பண்றதுக்கு இதெல்லாம் என்னது ஒரு சேலஞ்சாகவும் ஒரு ஆப்போசிஷனாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு எதெல்லாம் சொன்னோம்னா கன்சர்வேட்டிவ் வேல்யூஸஸ் அது வந்து கம்யூனிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இதுதான் என்னது இண்டிவிஜுவல் ரைட்ஸுக்கு. ஸோ இப்போ வந்து எல்ஜிபிடிக்கு மூவ்மெண்ட்ஸ், உமன் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் ரைட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ உமன் வந்தாலே கம்யூனிட்டி வேல்யூஸஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பேட்ரியார்கி, உமன் எப்படி நடந்துக்கணும், எப்படி வேலைக்கு போகணுமா, போகக்கூடாதா, ஸோ அவங்களோட ஃப்ரீடம் என்ன அப்படிங்கிறத கம்யூனிட்டி டிசைட் பண்ணும். ஸோ அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிடுவோம். அப்போ ஃபெமினிசம் வரும்போதோ இல்லைன்னா அது உமன் ரைட்ஸ்ன்னு வரும்போதோ அதில் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இருக்கும் அதில். ஸோ அப்போ வந்து கன்சர்வேட்டிவ் வேல்யூஸ் அப்படி இருக்காது. கன்சர்வேட்டிவ் வேல்யூஸஸ் கன்சர்வ் பண்ணுறது, பழமையை அப்படியே கன்சர்வ் பண்ணி அதுல இருந்து வர்றது. அத்தாரிட்டேரியன் ஐடியாஸஸ்ல இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்சஸ் இருக்காது. அத்தாரிட்டி என்ன சொல்லுதோ அதுதான். அது ஒன்று பிசிக்கலா மட்டும் இல்லை, உன்னை என்ன பண்ணாது மென்டலி ஆல்சோ அது கண்ட்ரோல் பண்ணும் அத்தாரிட்டேரியன் ரெஜிம்ஸ். இதுதான் நீ பண்ணும், இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரப் ஸ்ப்ரிங் மாதிரி விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆனா கூட கடைசியில் அதுவுமே என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த ரைட் விங் என்ன அப்படின்னா பாப்புலிசம் ஆனது நேஷனலிசம் அண்ட் இமிகிரேஷன் பெலாரஸஸ்ல கிரியேட் ஆகுது, பிரான்ஸ்ல கிரியேட் ஆகுது, இட்டாலியில கிரியேட் ஆகுறத எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இந்த விஷயம் பேப்பர் 1ல மட்டும் இல்லை, அந்த பேப்பர் 2லையும் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல. ஸோ லிபரலிசம் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாகவே பார்க்க போகிறோம். ஸோ அந்த கான்செப்ட்ஸை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் ஓவராலாக உங்கள் ஆன்சர் எப்படி இருக்கும்னா இந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பாக்ட்ஸ் இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும்போது மச் மெச்சூர்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கோர் தீமா. இப்போ லிபரலிசம் வந்து ஹிஸ்டாரிக்கல் பார்த்தீங்கன்னா என்னது ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷனை பார்த்தோம். ஹிஸ்டாரிக்கலாக வந்து லிபரலிசம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் லாக்கு ஹாப்ஸ் டைமில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது யூஎஸ்எஸ்ஆர் வரும்போது ஒரு சேலஞ்ச் கிரியேட் ஆகுது. யூஎஸ்எஸ்ஆர் வரும்போது சேலஞ்ச் கிரியேட் ஆகுது. பட் யூஎஸ்எஸ்ஆரோட ஃபால்க்கு அப்புறமா மறுபடியும் என்னது பீக்கில் போகுது. அதை தான் வந்து என்னது பிரான்சிஸ் ஃபுக்கியாமா என்ன சொல்றாரு, எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரியே முடிஞ்சிருச்சுடா, இனிமேல் எதுக்கிட்ட ஹிஸ்ட்ரியில் எழுதுறீங்க, லிபரலிசம் தான் மேட்ரு, லிபரலிசம் எது சொல்லுதோ அதுதான் கரெக்ட். ஸோ இனிமேல் ஹிஸ்ட்ரி எதுவும் தேவையில்லை, இல்லைலாம் லிபரலாக மாறிட்டோம், எல்லாருமே ஃப்ரீடம் கிடைச்சிச்சு, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு அப்படிம்பார். ஸோ இட்ஸ் நாட் அட் ஆல் கரெக்டான ஆர்குமெண்ட் அப்படி தானே. ஸோ அதை எப்படின்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னென்ன சேலஞ்சஸ் இப்போ ரீசெண்ட் டைமில் இருக்குது லிபரலிசம் அப்படிங்கிறத வச்சு ஓவரால் வியூ பார்த்தோம். இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் லிபரலிசம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கோர் தீம் என்ன அப்படின்னா, ஸோ லிபரலிசம்னால என்ன தெரியுமாமா, இண்டிவிஜுவலிசம். லிபரலிசம் அப்படிங்கிறது என்னது இண்டிவிஜுவலிசம், இண்டிவிஜுவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இண்டிவிஜுவலிசம் பிரியர் டு another சொசைட்டி. அப்போ லிபரலிசம் சென்டர்ஸ் ஆன் இண்டிவிஜுவல் as having distinctive and another special value. இண்டிவிஜுவலுக்கு ஸ்பெஷல் வேல்யூ இருக்கு, அவனை அப்படியே விட்டுறணும் அவனை. ஓகே, அவன் அப்படி விட்டாதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா தன்னோட ஃபுல் பொட்டன்ஷியல் ரியலைசஸ் பண்ணுவான். நீ அவனை கண்ட்ரோல் பண்ண அப்படின்னா ஃபுல் பொட்டன்ஷியல் ரியலைசஸ் பண்ண முடியாது. அவன் ஃபுல் பொட்டன்ஷியல் ரியலைசஸ் பண்ணாதான் அது சொசைட்டிக்கும் நல்லது, அது யாருக்கு நல்லது அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் நல்லது. வித் இம்மானுவேல் கண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, மேன் அண்ட் எண்ட் இன் இட் செல்ஃப். ஒரு மேன் வந்து இன்னொரு மேனோட பார்த்தீங்கன்னா மீன்ஸா இருக்க முடியாது. மேன் எண்ட் இன் இட் செல்ஃப் என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோட விஷயம், ஓகே, என்னோட டிக்னிட்டி நானே பார்த்துக்கணும், அது நானே பார்த்துக்கணும் மாதிரி ஆயிடும். அது ஸ்டேட் வந்து என்ன பண்ண விட அப்படின்னா என்னோட ஹார்ட் ஒர்க்கை, என்னோட டேலண்ட்டை என்ன பண்ண விட, இன்னொரு பர்சனுக்காக என்ன பண்ண விட யூஸ் பண்ணக்கூடாது. கம்யூனிட்டி இதுன்னு சொல்லிட்டு, கம்யூனிட்டி பிரின்சிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு, கம்யூனிட்டி நலனுக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாசிட்டிவ்ஸ், என்னோட ஹார்ட் ஒர்க்கு, என்னோட டேலண்ட்டை, என்னோட கிரியேட்டிவிட்டியை என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலிசம்.
ஸோ இட் பிரிங்ஸ் அவுட் போத் யூனிக்னஸ் அண்ட் என்னது ஈக்குவாலிட்டி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யூனிக், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எவ்ரி இண்டிவிஜுவல் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டியும் இருக்கு. ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே ஈக்குவல், ஒவ்வொருத்தனும் யூனிக். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யூனிக் அட் த சேம் டைம் ஆஸ் எ பர்சனாலிட்டி அண்ட் ஆல்சோ எவ்ரி ஹியூமன் இஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்படிங்கிறது. ஏர்லி லிபரல்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த பிரின்சிபல் கிரியேட் பண்ணும்போது அவன் எப்படி இருக்கான்னா பொசசிவ் இண்டிவிஜுவலிசமா இருக்கான். இண்டிவிஜுவலிசம்னால என்னோட டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் மூலமா நான் சம்பாதிச்ச பொசஷன்ஸ், நான் சம்பாதிச்ச மெட்டீரியல்ஸ் வந்து என்னோடது தான். அது ஸ்டேட் பாதுகாக்க மட்டும்தான் செய்யணும். அதை ஸ்டேட்டு நைட் வாட்ச்மேனா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றதான் பார்த்தீங்கன்னா பொசசிவ் இண்டிவிஜுவலிசம். லேட்டர் என்ன ஆகுது அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி உனக்கு மட்டும் வச்சுக்கிட்டா எப்படிரா, சொசைட்டி அப்படிங்கிறது என்னது எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது தானே, எல்லாரும் ஒவ்வொருத்துக்குள்ள என்னது ஹெல்ப் பண்ணிக்கிறது தானே அப்படின்னு சொல்றது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா லேட்டர் ஸ்டேஜ்ல வந்து அது பிக்ஸ் பிலாசபி மாதிரி ஆயிடுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது வந்து வெறும் வந்து என்ன அப்படின்னா பொசசிவ் இண்டிவிஜுவலிசம் மட்டும் பார்க்கும்போது பெந்தமோட பிரின்சிபல்ஸ் மாதிரி கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் டு another கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தன் அதிகம் சொத்து இருந்தா கூட போகும், ஏன்னா அவன் டேலண்ட் ஹார்ட் ஒர்க் மூலமா ஸ்டேட் பிடிக்கியோ இல்லைன்னா ஸ்டேட் என்ன பண்ணக்கூடாது, ரீபேலன்ஸ் பண்றதுக்கோ ஓகேவா ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகக்கூடாது. லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டேட் இன்வால்வ் ஆகலாம். இன்வால்வ் ஆகி என்ன பண்ணலாம், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுக்கறது மூலமா ஸ்டேட் இன்வால்வ் ஆகி, அதாவது மேனுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இருக்கு. இண்டிவிஜுவலிசம் பியூரா பார்க்க கூடாது. அதனால என்ன பண்ண, நீ அதிகமாக டாக்ஸ் பே பண்ணு, கொஞ்சம் பே பண்ணி அது புவர் பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அட்டாமிசம் அப்படிங்கிறது மேன் வந்து இண்டிவிஜுவல், மேன் வந்து ஆட்டோமேட்டிக்கா, அதாவது ஆட்டோமா தனியா இருக்க முடியும் அவனால. சொசைட்டி அப்படிங்கிறது அவனோட கன்வீனியன்ட்டுக்காக தான் ஜாயின் பண்றான். மேன் நேச்சுரல் என்னது அட்டாமிக் அப்படின்னு சொல்றது இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது. சொசைட்டி இஸ் மேட் அப் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் லார்ஜ்லி என்னது செல்ஃப் சஃபிஷியன்ட் இண்டிவிஜுவல்ஸ். லார்ஜ்லி செல்ஃப் சஃபிஷியண்டா கம்ப்ளீட்டா இருக்க முடியாது, ஆனா மொத்தமா பார்க்கும்போது செல்ஃப் சஃபிஷியண்டா இருப்பான் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இந்த இண்டிவிஜுவலிசம் கோர் தீமா இருக்கும். இப்போ எப்படி பொசசிவ் இண்டிவிஜுவலிசம் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வருது அப்படிங்கிறத நம்ம கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் லிபரலிசம் கம்பேர் பண்ணும்போது வரும். அது பின்னாடி பார்க்கலாம். ஜென்ரலா இப்போ இந்த பேஜோட இந்த கான்செப்டோட ஐடியா என்ன அப்படின்னா கோர் தீம் இண்டிவிஜுவலிசம். இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது என்னது டிஸ்டிங்க்ட் அண்ட் ஸ்பெஷல் வேல்யூ. இண்டிவிஜுவலிசம் இண்டிவிஜுவலிசம் இஸ் பிரியர் டு சொசைட்டி, அவனுக்கு யூனிக்னஸ் இருக்கு அண்ட் ஆல்சோ என்னது ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. பொசசிவ் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது தான் மெயின் தீம். இதுல பொசசிவ் ஆனது இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறது. தட்ஸ் மீன்ஸ் என்னோட டேலண்ட் என்னோட ஹார்ட் ஒர்க் மூலமா ஏர்ன் பண்ணது எனக்கானது அப்படின்னு சொல்றது. ஸோ அவன் செல்ஃப் இன்ட்ரெஸ்டடா இருப்பான் அண்ட் செல்ஃப் என்னது சஃபிஷியண்டாகவும் இருப்பான். லார்ஜலி அவன் எல்லாமே சேர்ந்தது, ஓகேவா, அவன் எல்லாமே சேர்ந்தது அப்படின்னா ஒரு ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ என்ன எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா பார்ட் இஸ் பிரியர் டு ஹோல். ஒவ்வொரு பார்ட்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, ரெண்டாவது தான் ஹோல் ஸ்டேட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ கோதீம், அடுத்த கோதீம் என்னன்னா முக்கியமான கோதீம் வந்து ஃப்ரீடம். ஃப்ரீடம் ரொம்ப ரொம்ப என்னது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஏர்லி லிபரல் ஸ்ட்ரெஸ்ட் என்னது ஃப்ரீடம் ஆஸ் தி எபிலிட்டி டு பர்சூ ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வியா ஈக்குவாலிட்டி ஆஃப் என்னது ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவேன். யார் வேணா என்ன பண்ணலாம், என்ன வேணா பர்சூ பண்ணலாம். உன் டேலண்ட்டையும் உன்னோட வில் பவர் உன்னோட ஹார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி நீ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பண்ணுவீங்க. பொசசிவ் என்னது இண்டிவிஜுவலிசம், உனக்கு அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இருக்கு. லேட்டரா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, பட் ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து பெரிய ரிச்சா இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு பெட்டரா என்ன பண்ணலாம், எஜுகேஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு என்னது ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கும் டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எஜுகேஷன் வேணும். டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து ஹெல்த் பெட்டரா வேணும். அதான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது. சரி, நம்ம எல்லாருமே சேர்ந்து நல்லா இருந்தா தானே நம்ம நல்லா இருக்க முடியும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது என்னோட டாக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்னது வாங்கிக்கோ, ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன், எக்ஸ்ட்ரா டாக்ஸ் என்கிட்ட வாங்கி அவன்கிட்ட கொடுத்து அவனுக்கு பெட்டர் எஜுகேஷனும் பெட்டர் ஹெல்த்தும் கொடுத்தோம் அப்படின்னா அவனுக்கு என்ன கிடைக்கும்னா பெட்டரான எஜுகேஷன் பெட்டரான ஹெல்த் கிடைக்கும் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் ஸ்டேஜில் வரும். So later they emphasize creative freedom, developing skills and talent to fulfill another potential. According to J.S. Mill, there is no absolute entitlement. அதுக்காக ஃப்ரீடம் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடையாது. ஹார்ம் பிரின்சிபல், இன்னொரு பர்சனை ஹார்ம் பண்ணாத அளவுக்கான என்னது ஃப்ரீடமா இருக்கணும். ஹிஸ் ஹார்ம் பிரின்சிபல் டிஃபரன்ஷியேட் செல்ஃப் ரிகார்டிங் ஃப்ரம் அதர்ஸ் ரிகார்டிங் ஆக்ஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம் தானே. ஸோ செல்ஃப் ரிகார்டிங் ஆக்ஷன்ஸ் உனக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னா அது நீயே என்ன பண்ணிக்கணும்,
வச்சுக்கோ, அதில் ஸ்டேட் இன்வால்வ் ஆகாது. ஆனால் இன்னொருத்தனுக்கு அதர்ஸ் ரிகார்டிங் ஆக்ஷன்ஸ் இன்னொருத்தனை நீ டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா அதில் ஸ்டேட் என்ன ஆகலாம், இன்வால்வ் ஆகலாம். ஸோ லிபரலிசமில் ஸ்டேட் இருக்குமா, ஆனால் அது லிமிட்டட் ஸ்டேட்டாக இருக்கும். ஸ்டேட்டோட ஒர்க் என்னது, நைட் வாட்ச்மேனாக இருக்கலாம், இல்லைன்னா லிமிட்டட் ஒர்க்காக தான் இருக்கணும். கம்ப்ளீட்டாக பீப்புள்ஸ் என்ன ஆகாதுன்னா எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாது. ஆனால் சோஷியலிசமில் எவன்ட்டு எவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணும். ஸ்டேட்டே கம்பெனி ரன் பண்ணும். அன்றைக்கி ஸ்டேட் கம்பெனி ரன்லாம் பண்ணாது லிபரலிசமில். ஸ்டேட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டேட் மாதிரி, லிமிட்டட் ஸ்டேட் மாதிரி. உனக்கு என்ன வேலை, பொதுவாக நைட் வாட்ச்மேன் மாதிரி எல்லாம் லேண்ட் ஆர்டர் ஒழுங்காக இருக்கான்னு பார்க்குற ஒர்க்கு தான் ஸ்டேட்டோடது. சோஷியலிசம்னு வரும்போது ஸ்டேட் டூ மச்சா என்ன ஆகும்னா இன்வால்வ் ஆகும். ஸ்டேட் இன்வால்வ்மெண்ட் எங்கே கம்மியாக இருக்கும், லிபரலிசம்ல. எதுக்காக, பீப்புள்ஸ்க்கு ஃப்ரீடம் கொடுக்கறதுக்காக பொசசிவ் இண்டிவிஜுவலிசம்காக. ஸோ என்ன அப்படின்னா இசையா பெர்லின் அப்படிங்கிற ஸ்கார் வந்து 2 கான்செப்ட்ஸ் ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னா இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். நெகட்டிவ் லிபர்ட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் இன்வால்வ் ஆகாம இருக்கு. ஸ்டேட் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா அது நெகட்டிவ் லிபர்ட்டி. அதாவது அது எங்க இருக்கு அப்படின்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட். ஸ்டேட் வந்து உன்னை அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லாது, அதெல்லாம் நெகட்டிவ் லிபர்ட்டி. ஓகேவா, ஸ்டேட் இன்வால்வ் ஆகாம அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லாது, நீ என்னன்னா பண்ணிக்கலாம் அதை. ஸோ தட்ஸ் மீன்ஸ் நான் எங்கே வேணா மூவ் பண்ணலாம். நான் எந்த ஸ்டேட் வேணா, இந்தியாவுக்கு எந்த ஸ்டேட்டுக்கு வேணா போகலாம், நான் எங்கே வேணா போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கான்செப்ட் நெகட்டிவ் லிபர்ட்டி. ஸ்டேட் இன்வால்வ் ஆகலை. நெகட்டிவ் ரைட்ஸ்னு இருக்கும். நெகட்டிவ் ரைட்ஸ்னானது நேச்சுரல் ரைட்ஸ். ஸ்டேட்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நேச்சுரலாகவே எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேட் இன்வால்வ் ஆகாத விஷயத்தை நெகட்டிவ்னு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட். அதுதான் ஸ்டேட் இன்வால்வ் ஆக எக்ஸ்டர்னலாக ஒன்று பண்ணாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் லிபர்ட்டின்னு ஒன்று இருக்கு. பாசிட்டிவ் லிபர்ட்டின்னு என்ன அர்த்தம்னா ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட், ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லை, இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸஸ் இருக்கிறதுனால கிரியேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். ஸோ பாசிட்டிவ் லிபர்ட்டி அப்படிங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆர் செல்ஃப் மாஸ்டரி. அதாவது இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிறது என்னால் வந்து எஜுகேஷன்ஸ் வந்து படிக்க முடியலை. ஏன் படிக்க முடியல, எனக்கு ஹெல்த் இல்லை, ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, இதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னால் இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட். அது வெளியிலேருந்து ஒரு ஆள் எனக்கு வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் பண்ணல, உள்ளுக்குள்ளே இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ட் ஹெல்த் இஷ்யூஸஸ் இருக்கிறது. ஓகேவா, எனக்கு என்ன எஜுகேஷன் இஷ்யூஸ் இருக்குது, அது சொசைட்டியால் இருக்கலாம், அது ஃபேமிலியல் இஷ்யூஸஸ்னால இருக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருக்கிறதுனால இருக்கலாம். ஸோ அதையும் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ஸ்டேட் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கு. எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட்ல ஸ்டேட் இன்வால்வ் ஆக வேணாம். அதாவது தட்ஸ் மீன்ஸ் நெகட்டிவ் லிபர்ட்டி அப்படிங்கிறது ஸ்டேட் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துரும். ஸோ நெகட்டிவ் லிபர்ட்டினா என்னது, ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்வால்வ் ஆகாது, அதனால உனக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரீடம் இருக்கும். பாசிட்டிவ் லிபர்ட்டி அப்படிங்கிறது என்னது, ஸ்டேட் இன்வால்வ் ஆகி உன்னோட இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட். இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்னா என்னது, உனக்கு எஜுகேஷன் இல்லாதனால, ஹெல்த் இல்லாதனால ஃப்ரீடம் என்ஜாய் பண்ண முடியல. அந்த விஷயத்துல ஸ்டேட் என்ன பண்ணாது, ஸ்கூல் ஓப்பன் பண்ணி, ஸ்டேட் என்னது ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணி உனக்கு என்ன பண்ணாது, உனக்கு இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயினை ரெக்டிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்றது. ஸோ இது மாதிரி கான்செப்ட்ஸுமே இதில் இருக்கு அப்படின்னா லிபரலிசம் வரும்போது இருக்கு. கோதீம் நெக்ஸ்ட் ரீசன். எதுக்காக இப்போ இண்டிவிஜுவலை கொடுத்துரும் அவன்கிட்ட, அவனுக்கு அறிவு இருக்குமா, அவன் என்லைட்டட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான், என்லைட்டட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். தட்ஸ் மீன்ஸ் அவனுக்கு என்ன இருக்குன்னா பெட்டரான நாலேஜஸ் இருக்கு. எமர்ஜிங் ஃப்ரம் என்லைட்மெண்ட் ஆர் ஏஜ் ஆஃப் ரீசன்ல இருந்து வருது. என்லைட்மெண்ட் அப்படிங்கிறது நான் சர்ச்சு இல்லைன்னா ரிலீஜியஸ் புக்ஸ் ஸ்கிரிப்சர்ஸ் நம்பிதான் இருக்கும்னு இல்லை, நான் சயின்ஸ் மூலமா, ஓகேவா, அண்ட் பார்த்தீங்கன்னா டிபேட் மூலமா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மேக்ஸ் மூலமா, சயின்ஸ் மூலமா நான் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தட்ஸ் மீன்ஸ் ஏஜ் ஆஃப் ரீசன். லாஜிக்கல் ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி, லாஜிக்கல் ரீசனிங் யூஸ் பண்ணி எது ரைட் ராங்னு மேனுக்கு சொல்ற கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றது. ஸோ லிபரலிசம் சாம்பியன்ஸ் அதனால எஜுகேஷன், டிபேட், டிஸ்கஷன் டு ஃப்ரீ ஹியூமனிட்டி ஃப்ரம் சூப்பர்ஸ்டிஷன் அண்ட் ignorance. Individuals can define and pursue their best interest, resolve disputes peacefully, resort பண்ணோம், force and war ஆனது லாஸ்ட் ரிசார்ட் ஆகும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது. ஸோ ஹியூமன் ஃபர்ஸ்ட் எதை தான் யூஸ் பண்ணும் ஃபுல்லாக, அண்ட் எஜுகேஷன், டிபேட், டிஸ்கஷன்ஸ் மூலமாக பீஸ்ஃபுல்லாக ரிசால்வ் பண்ணும். பீஸ்ஃபுல்லாக என்னால் பண்ண முடியலங்கிற பட்சத்தில் மட்டும்தான் ஐ ஷுட் யூஸ் என்ன அப்படின்னா வயலன்ஸ், வார் யூஸ் பண்ணணும். ஆனால் சோஷியலிசம் அப்படிங்கிற மார்க்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா வயலன்ஸ் இஸ் அ மிட்வைஃப் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது. மிட்வைஃப் அப்படிங்கிறது பிரசவம் பார்க்குறாங்க. ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமாக எதுதான் நான் யூஸ் பண்ணுறது, வயலன்ஸ் தான் யூஸ் பண்ணும் அப்படிம்பாரு. அண்ட் லிபரல்ஸ் அப்படி ஆப்போசிட் பீஸ்ஃபுல்லான மீன்ஸ் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா.
ஸோ நெக்ஸ்ட் கோ தீம் அப்படிங்கிறது ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ்னு வரும்போது லிபரல்ஸோட டேக் என்ன? ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெல்த்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, நான் ஒருத்தர் இது பிடுங்கி இன்னொருத்தனை கொடுக்கலாமா, ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு அதிகமாக சம்பாதிக்க அதிகமாக டேக்ஸ் அவன்கிட்ட இருந்து வாங்கி இன்னொரு பர்சன் கொடுக்கறத என்ன சொல்லலாம், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் என்ன பண்ண டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். அது கைண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அது ஜஸ்டிஸ். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான். ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பிரின்சிபலும் ஈக்குவாலிட்டி என்ன, ரைட்ஸ்னா என்ன அப்படிங்கிற தனித்தனி டாபிக், அது இன்னமும் டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இங்கே ஒரு ஓவரால் ஐடியாவுக்காக தான். ஐடியாலஜிஸஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. அதாவது லிபரலிசம் ஜென்ரலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து என்னது ரைட்ஸ்னு வரும்போது, ஜஸ்டிஸ்னு வரும்போது லிபரலோட லிபரல் என்ன சொல்கிறான், ஜஸ்டிஸ்னு வரும்போது சோஷியலிஸ்ட் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறது லேட்டராக பார்க்கலாம். ஸோ ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது இன் லிபரலிசம் மீன்ஸ் ஃபேர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் என்னது பர்டன்ஸ். ஜஸ்டிஸ்னால என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் பர்டன்ஸ். அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல ஜஸ்டிஸ்னா என்னது, யாருக்கு எது என்ன எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறது. ஸோ எப்படி நான் பெனிஃபிட்ஸையும் பர்டன்ஸையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ். வி ஆர் ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, லீகல் ஈக்குவாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபார்மல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னது, எல்லாருமே ஈக்குவல்மா. லீகல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது. பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட்ஸ், யார் வேணா என்ன பண்ணலாம்னு எலெக்ஷன்ல நிற்கலாம். ஸோ பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. ஸோ இது எல்லாமே எனது லிபரலோட ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பிரின்சிபல்ல வருது. இட் ப்ரொமோட்ஸ் பார்த்தீங்கன்னா மெரிட்டோக்ராட்டிக் சொசைட்டி. எவனுக்கு டேலண்ட் இருக்கும், எவன் ஹார்ட் ஒர்க் இருக்கும், அவன் பெட்டரா இருப்பான். வேற இன்இக்வாலிட்டிஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க். உனக்கு இன்இக்வாலிட்டி இருக்குன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா உனக்கு டேலண்டும் ஹார்ட் ஒர்க்கும் நீங்க பண்ணாதனால. ஸோ மைக்கேல் சாண்டல் என்ன சொல்றாருன்னா இது வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. இது என்ன கிரியேட் பண்ணானது, டைரனி ஆஃப் மெரிட்டின் கிரியேட் ஆயிரும். யார் அவனுக்கு டேலண்ட் இருக்கும் நேச்சுரலாவே அவன் வந்து என்னது டைரனி, அவன் மற்ற எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல கிரிட்டிசைஸ் பண்றாரு. அது மூலமா ஒரு ஆள்கிட்ட மட்டும் மெட்டீரியல்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அது ரிசன்மெண்ட்டையும் ரிவோல்ட்டையும் ரெவல்யூஷனையும் லேட்டஸ்ட் இதில் கிரியேட் ஆயிரும் அப்படிங்கிறாரு. இட்ஸ் கரெக்ட், அது கைண்ட் ஆஃப் கரெக்ட்னஸ் தான் அது. ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்ஸ் மஸ்ட் பி டிஃபரன்ஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்ற. அதாவது நீ ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், எல்லாருக்குமே லீகல் ஈக்குவாலிட்டி, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லிடுவேன், ஃபார்மல் ஈக்குவாலிட்டின்னு சொல்லிடுவேன். ஆனா உமன் வரும்போது எல்லாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னு நிறைய அண்டர்லைங் இஷ்யூஸஸ் இருக்கும். அதனால ஈக்குவல் ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, ரைட்ஸ் எப்படி இருக்கும்னா டிஃபரன்ஸ் பிளைண்டா இருக்க கூடாது. ஓகேவா, டிஃபரன்ஸ் பிளைண்டா இருக்க கூடாது. ஆனா ஈக்குவல் ரைட்ஸ் என்டைட்டில்ஸ் மஸ்ட் பி போட்டிருக்கு, இல்ல மஸ்ட் பி கிடையாது, டிஃபரன்ஸ் பிளைண்டா இருக்கணும். ஓகேவா, அதாவது இருக்கக்கூடாது. டிஃபரன்ஸ் பிளைண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து லிபரல்ஸ்க்கு என்ன அப்படின்னா மேனும் உமனும் ஈக்குவல், மேனும் உமனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல், அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடுச்சு. நான் தான் ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லிட்டேன்ல, டேலண்ட் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது. நான் அப்படி இல்லை. உமனுக்கான இஷ்யூ வந்து சொசைட்டில ரொம்ப டீப்பா இருக்கும். உமனுக்கான இஷ்யூ சொசைட்டில ரொம்ப டீப்பா இருக்கும். அதனால நான் டிஃபரன்ஸ் பிளைண்டா இருக்க முடியாது. டிஃபரன்ஸ் பிளைண்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து மேனையும் உமனையும் டிஃபரன்சஸ் இருக்கிறத நான் பார்க்கவே மாட்டேன். எனக்கு தெரியாது டிஃபரன்ஸ் இருக்க தெரியாம நான் பாட்டு இஷ்டத்து என்னது எல்லாரும் ஈக்குவல் அப்போ அவ்வளோதான், எல்லாரும் ஈக்குவல் அவ்வளோ படிச்சுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. இது என்ன அப்படின்னா என்னது, மேனு உமனும் வந்து டிஃபரன்சஸ் இருக்கு, டிஃபரன்ஷியல் எத்திக்ஸ். அது டிஃபரன்சஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு மேன் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் வேற, உமன் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் வேற. அது தனித்தனியாக என்ன பண்ணணும், அதை டீல் பண்ணணும். உமனுக்கு எக்ஸ்ட்ரா என்னது கோட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான என்னது கான்செப்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னது மேரி வோல்ஸ்டோன்கிராஃப்ட் அண்ட் பெட்டி ஃப்ரீடன் 2 பேரும் ஃபெமினிஸ்ட். அவங்களோட என்னது தாட்ஸ். அது ஃபெமினிசம் அப்படி தனியாக பார்ப்போம். அதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கோ தீம் வந்து டோலரேஷன். டோலரேஷன்னா என்ன? இந்த டோலரேஷன் அப்படிங்கிறது என்னது, அடுத்தவங்க பிலீஃப்க்குமே பார்த்தீங்கன்னா அது ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது. அக்செப்ட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் எல்லாரோட வியூஸ்க்கும் எல்லாரோட பார்த்தீங்கன்னா என்னது கல்ச்சருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. ஸோ வோல்டேரே, லாக்கு, மில்லு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மில் என்ன சொல்றாருன்னா மேனோட பேச விடணும், அதை டாலரேட் பண்ணி அதுலேருந்து ஏதாச்சும் உண்மை வரலாம்டா அப்படிங்கிற, அட்லீஸ்ட் அவனா தெரிஞ்சுக்கணும் தான் லூஸ்தனமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. லாக் பார்த்தீங்கன்னா ஒன் டாலரேஷன்ஸ் தனி புக்கே எழுதுறாரு, அதில் இருக்க டீடைல்ஸும் பார்த்தோம். ஆனால் ஏத்திஸ்டுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கொடுக்கூடாது அப்படிங்கிறாரு.
வோல்டேரே வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வோல்டேரோட கோட். அது ஐ டிடெஸ்ட் வாட் யூ சே. நீ என்ன சொல்ற அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு என்ன இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம். ஆனா பட் வில் டிஃபெண்ட் டு டெத் யுவர் ரைட் டு சே. ஆனா அந்த முரண்பாடான விஷயத்தை கூட நீ சொல்றதுக்கு உனக்கு ரைட் இருக்கு. அந்த ரைட்டுக்காக அந்த உரிமை இருக்கு உனக்கு. நீ முரண்பாடான ஒரு விஷயம் சொல்ற, அது எனக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அந்த சொல்ற தெரியுமா, அந்த உரிமை உனக்கு இருக்கு. அந்த உரிமைக்காக என் உயிரை கொடுத்து உனக்கு அந்த உரிமையை காப்பாத்துவேன். நீ சொல்றத உரிமையை நான் காப்பாத்துவேன், உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவேன். நீ சொல்றதுக்கான உரிமையை என்னன்னா சொல்லிக்கோ. ஆனா உனக்கு உரிமை இருக்கு தெரியுமா, சொல்ற உரிமை, அந்த உயிரை கொடுத்து காப்பாத்துவேன். அட் சேம் டைம்ல என்ன பண்ணுவேன்னா, எனக்கு பிடிக்கல அது வேற விஷயம். பட் என்ன பண்ணுவேன்னா, அதுக்காக எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக உன்னோட உரிமையை நான் என்ன பண்ண மாட்டேன்னா தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ மில்லோட ஃப்ரீ மார்க்கெட் ஆஃப் ஐடியாஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிபேட் மூலமா மில் என்ன சொல்றாருன்னா, அந்த பைத்தியக்காரோட பேச விடணும் என்ன அர்த்தம், அது மூலமா டிபேட் மூலமா பெட்டரான ஐடியாஸ் கிரியேட் ஆகும் அப்படிங்கிறாரு. டாலரன்ஸ் இஸ் threatened by democracy and dull conformism. இப்போ ரீசன்ட் டைம்ல டாலரன்ஸ் ஆக்சுவலா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு சொல்லிட்டு, அதுதான் டாலரன்ஸ்ன்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஜே.கே. ரவுலிங், ஓகே, ஒரு பெரிய ஃபேமஸான ஆத்தர். ஐயோ, அந்த புக்கோட ஹாரி பாட்டர் எழுதினவங்க. ஸோ அவங்க ஜெண்டர் ஐடென்டிட்டின்னு வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பீப்புள் ஹியூ மென்ஸ்ட்ரேட் ஆர் உமன் சொல்லிட்டு ஒரு சோஷியல் மீடியா போஸ்ட் போடுவாங்க. அதாவது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உமனை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் உமன் கிடையாது. அதாவது உமன் அப்படிங்கிறவங்க யாரால மென்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமோ, யாருக்கு பீரியட்ஸ் இருக்குமோ அவங்க தான் உமன் அப்படிங்கிறாங்க. அது போக இது மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னால பாத்ரூம்ல டாய்லெட்ஸ்ல உமனுக்கான சேஃப் ஸ்பேஸுமே கம்மியாகுது அப்படின்னு தன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லியிருப்பாங்க. இப்போ வோல்டேரே சொல்ற மாதிரி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான், அந்த ரைட்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தடுக்கக்கூடாது. ஆனா அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நீ பதில் என்ன பண்ணலாம், டிபேட்ஸ் கொடுக்கலாம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி அவங்களுக்கு பெரிய இஷ்யூவா மாறிடுவாரு. டல் கன்ஃபார்மிசம் அப்படிங்கிறது நான் டிபேட்ஸ் இன்வால்வ் ஆகாம எது ரைட்டு ராங்கு எமோஷனலாவே ஒன்னு போனா இந்த சைடு போவேன், இல்லைன்னா இந்த சைடு போவேன் அப்படிங்கிறது. நீயா நானால ஒரு ப்ரோக்ராம்ல கோபிநாத் சொல்லுவாப்ல, அடிச்சா மொட்டை, இல்லைன்னா அடிச்சா மொட்டை, வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி இல்லாம இருக்கக்கூடாது அப்படிதானே. ஸோ அப்போ டாலரேஷன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ல டெமோக்ரஸியில பீப்புள்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது எல்லா சைடுமே இருக்கணும். ஓகே, நீ உன்னோட பாயிண்ட் சொல்ல, நான் என்னன்னு கேட்கிறேன் அப்படின்னு இருக்கணும் அப்படிதானே. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் அது சொல்லலாம். ஜான் ரால்ஸ் ஓவர்லாப்பிங் கன்சென்சஸ், இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டிஸ்ல ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவர்லாப்பிங் கன்சென்சஸ் அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியில ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கும்னு இல்லை. ஒரு சொசைட்டில 2-3 ஐடியாஸஸ் இருக்கலாம். ஐடியா 1, ஐடியா 2, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்கலாம். அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுமூகமா ஸ்மூத்தா வாழ்றதுக்கான அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் அதுதான் டாலரேஷன். டாலரேட் பண்ணிட்டு ஒன்னா இருக்குக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லிபரல் பிரின்சிபல்ஸ்ல வர விஷயம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைவர்சிட்டி மாடல்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பிரைவேட் அண்ட் பப்ளிக்கோட பிரிக்கிறது டு அட்ரஸ் த டைவர்சிட்டி. அதாவது டைவர்சிட்டியை அட்ரஸ் பண்றதுக்காக. அப்போ ஒரு சொசைட்டில நிறைய என்ன இருக்குன்னா பீப்புள்ஸ் இருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலீஜியன்ஸஸ், காஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல கூட அது இருக்கக்கூடாத விஷயம் அது. ஸோ நிறைய டைவர்சிட்டி இருக்கும். கல்ச்சர், ட்ரெஸ், லாங்குவேஜ், ரீஜியன், இது எல்லாருமே அக்காமடேட் பண்ணோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பிரைவேட் அண்ட் பப்ளிக். இப்போ பிரான்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் சிம்பிள்ஸை பப்ளிக்ல காட்டக்கூடாது, அது பிரைவேட்ல வச்சுக்கணும். இதுதான் ஒன் ஆஃப் த சொல்யூஷனா எடுத்துக்கிச்சு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸஸ். ரிலீஜியஸ் நியூட்ராலிட்டி, ஸ்டேட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரிலீஜியஸ் நியூட்ராலிட்டி இருக்கும், ஒரு ரிலீஜனை மேலேயும் ஒரு ரிலீஜனை கீழேயும் வச்சுக்காது. யூனிவர்சல் சிட்டிசன்ஷிப் கொடுக்கறது மூலமா UAF, UCC, யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், யூனிஃபார்ம் சிவில் கோட்ஸ் மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்னா டைவர்சிட்டியை அட்ரஸ் பண்ண முடியும். ஃபர்தரா அந்த ப்ராப்ளம்ஸ் பெருசாகாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ டைவர்சிட்டி அதிகமாக இருக்கும்போது டாலரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ப்ரைவேட்டையும் பப்ளிக்கையும் பிரிச்சிடணும். ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் பப்ளிக்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும், ரிலீஜியஸ் நியூட்ராலிட்டி, யூனிவர்சல், இதெல்லாம் லிபரலிசம் அடாப்ட் பண்ண மாடல்ஸ். இப்படிதான் இருக்குன்னு இல்லை, லிபரலிசம் அடாப்ட் பண்ண மாடல்ஸ் இதெல்லாம். ஸோ கல்ச்சரல் மாடல்ஸ்ன்னு பார்க்கும்போது USA ஆஸ் மெல்டிங் பாட். USAல நிறைய கல்ச்சர்ஸ் எல்லாமே சேர்ந்து
பிளாக் பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு மியூசிக் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹிப்ஹாப் இது மாதிரி மியூசிக்ஸை மற்ற எல்லாருமே வந்து அடாப்ட் பண்ணுறது, வைக்கிறது, ஃபியூஷன் மியூசிக்ஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகும் மூலம் மெல்டிங் பாட் நிறைய இந்தியன் கல்ச்சர்ஸ் போய் அங்கே போய் சேருறது, அது வந்து யூஎஸ் கல்ச்சரோட வந்து எல்லா கல்ச்சரோட மிங்கிள் ஆகிறது, இது மாதிரி தனித்தனியாகவே இருக்கணும்னு கிடையாது. யூரோப்பில் எப்படி இருக்குன்னா தனித்தனியாக இருக்கும். சாலட் பவுல் மாதிரி ஒரு சாலட் பவுலில் நிறைய காய்கறிகள் நிறைய என்ன இருக்குன்னா அது ஃப்ரூட்ஸஸ் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ். பட் ஆனால் ஸ்டில் எல்லாரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து சாலட் பவுல் மாடல்னு சொல்லலாம். மெல்டிங் பாட் அப்படிங்கிறது என்னது, நிறைய கல்ச்சர்ஸ் மெல்ட் ஆகி யார் என்ன கல்ச்சர்னு தனித்தனியாக தெரியாது. ஸோ இது மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாகவும் டாலரேஷன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லிபரலிசம் ஆஸ் என்ன அப்படின்னா ஒரு ஐடியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ லிபரலிசம்னு சொல்லும்போது என்னென்ன வருது அப்படின்னா இது எப்படி எவால்வ் ஆச்சு, எப்படி ஃபியூடலிசமுக்கு சேலஞ்சாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ பீப்புள்ஸ் வந்து சாய்ஸஸ் அண்ட் சோஷியல் பாசிபிலிட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது மிடில் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிடு பர்சன்ஸ், அதனால தான் பொசசிவ் இண்டிவிஜுவலிசம் அப்படிங்கிறதும் ஹார்ட் ஒர்க் டேலண்ட் மூலமாக எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கானது அப்படின்னு சொல்றது. ரெவல்யூஷனரி சேஞ்சஸஸ் அந்த டைம்ல கிரியேட் ஆனது இன்னொரு மேஜர் ரீசன் சொன்னோம். எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து அதுக்கான சேலஞ்சஸஸ்ன்னு சொன்னோம். லிபரலிசம் இந்த டைம்ல இப்போ ரீசன்ட் டைம்ல என்னென்ன சேலஞ்சஸஸ் இருக்குன்னு பார்த்தோம். அப்புறம் இண்டிவிஜுவலிசம் ஆஸ் எ கோர் ஐடியான்னு சொல்லும்போது ஸோ மேன் இன் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றதும் லேட்டஸ்ட் ஸ்டேஜில் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் எப்படி எவால்வ் ஆகுது அப்படிங்கிறத லைட்டாக சொன்னோம், பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃப்ரீடம் அப்படிங்கிறது என்னது, ஃப்ரீடம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும், நெகட்டிவ் ஃப்ரீடம்னா என்ன, பாசிட்டிவ் என்னது ஃப்ரீடம்னா என்ன, நெகட்டிவ் லிபர்ட்டி பாசிட்டிவ் லிபர்ட்டினா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். ரீசன்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ்னா என்னங்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட் டாலரேஷன் அப்படிங்கிறதும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் டு என்ன பார்த்தீங்கன்னா டு ரிசால்வ் என்னது இந்த டைவர்சிட்டி ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஹோல் திங்ஸஸ்ல வந்து லிபரலிசம் வந்து ஒரு மாதிரி ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் கிளாஸஸ்ல நிறைய இருக்கும். ஹோல் திங்ஸே அப்படிதான். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னொன்று பண்ணால் லிபரல் தியரி ஆஃப் என்னது ஸ்டேட்னு இருக்கும். இப்போ சோஷியலிசம் ஃபுல்லாக படிக்கும் ஃபர்தராக மறுபடியும் என்னது லிபரல் தியரிஸை வச்சு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு வந்துட்டே இருக்கும். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாடர்ன்ல என்னது லிபரலிசம்னா என்ன, கிளாசிக்கல் லிபரலிசம்னா என்ன, சோஷியல் லிபரலிசம்னா என்ன அப்படிங்கிற டிஸ்கஷன்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவாலிட்டினா என்னன்னு சொல்லும்போது ஈக்குவாலிட்டி பிரின்சிபல் வரும்போது லிபரல் ஈக்குவாலிட்டினா என்ன, சோஷியலிஸ்ட் ஈக்குவாலிட்டி என்ன, மார்க்சிஸ்ட் ஈக்குவாலிட்டினா என்ன அப்படி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும். ஃபெமினிசம் எல்லாத்துலேயும் இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி என்னது கோர் வேல்யூஸஸ், அன்அவாய்டபிள் வேல்யூஸஸ், அன்அவாய்டபிள் பாயிண்ட்ஸ், கீவேர்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ ஃபர்தராக இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் போகும்போது உனக்கு வந்து லிங்க் கிடைக்கும். லிங்க் கிடைக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னா ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங், பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிக்கல் லிபரலிசம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிளாசிக்கல் லிபரலிசம் அப்படிங்கிறது ஏர்லியர் லிபரலிசம். ஃபர்ஸ்ட் லிபரலிசம்ங்கிற பிரின்சிபல் வரும்போது அது 19th செஞ்சுரியில் 1800 ஸ்டார்ட் ஆகும்போது அந்த லிபரலிசம் எப்படி இருந்தது, ஏர்லியர் ஸ்டேஜில் லிபரலிசம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். நேச்சுரல் ரைட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. நேச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நேச்சராகவே பார்த்து கொடுத்தது, காட் கிவன், அது ஆல்ரெடி எனக்கு இருக்கிறது, அது ஸ்டேட்டு தான் கொடுக்கணும்னு கிடையாது. என்கிட்ட எல்லா ரைட்ஸுமே இருந்துச்சு. ஸோ லாக்கோட பிரின்சிபல் படி என்கிட்ட எல்லா ரைட்ஸுமே இருந்துச்சு. ஆனால் அது ஒரு பிளிஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இன்கன்வீனியன்ஸ் இருந்ததுனால இன்ஏலியனபிள் ரைட்ஸ், என்கிட்ட பிடுங்க முடியாத ரைட்ஸ், எப்போவுமே என்கிட்ட பிரிக்க முடியாத ரைட்ஸ், லைஃப், லிபர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டியை நான் வச்சுக்கிட்டேன். லிமிட்டட் கவர்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். அந்த கவர்மெண்ட் வந்து லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் எனது ஜுடிஷியல் ஒர்க்கை பார்க்கும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் மூலமாக, ஒரு சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக, கான்ஸ்டியூஷன் மூலமாக, கன்சென்ட், எக்ஸ்பிளிசிட் அண்ட் டாசிட் கன்சென்ட் இருக்கிற ஒரு கான்ஸ்டியூஷன் மூலமாக, கான்ஸ்டியூஷன் இஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட், சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக கவர்மெண்ட் ஒரு ட்ரஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி, மக்கள் தான் ட்ரஸ்டிஸ், மக்களுக்காக ஸ்டேட் வந்து ஒர்க் ஆகும். ஸ்டேட் 3 ரைட்ஸை பீப்புள்ஸ்க்கு எப்படியாச்சும் கொடுக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா லைஃப், லிபர்ட்டி அண்ட் என்னது ப்ராப்பர்ட்டி. அண்ட் பார்த்தீங்கன்னா சில லிமிட்டடாக கவர்மெண்ட் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கல் லிபரலிசமோட பேசிக்ஸ் திங்ஸு. ஸோ தாமஸ் ஜெஃபர்சன் அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அமெரிக்கன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமா எழுதப்படுற அந்த டாக்குமெண்ட்ல தாமஸ் ஜெஃபர்சன் என்ன சொல்றாரு, லைஃப், லிபர்ட்டி, பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், இதுதான் மேனோட பேசிக்ஸ் திங்ஸ் அப்படிங்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றாரு. ஸோ லைஃப், லிபர்ட்டி அண்ட் பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ கிளாசிக்கல் லிபரலிசம் சொல்லும்போது மேஜரான விஷயம் அப்படின்னா நேச்சுரல் ரைட்ஸ், நேச்சுரலாகவே உனக்கு ரைட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. யூட்டிலிட்டேரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது. ஜெரமி பெந்தம் நேச்சுரல் ரைட்ஸ் வந்து நான் சென்ஸ் அப்படிங்கிறாரு.
ஆக்சுவலாக எப்படின்னா நேச்சுரல் ரைட்ஸுங்கிறது நான்சென்ஸ், அசைட்டிங் இண்டிவிஜுவல்ஸ் ஆக்ட் ஃப்ரம் ஆனது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், கால்குலேட்டிங் ப்ளஷர் அண்ட் பெயின், யூட்டிலிட்டி, கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபோர் ஆனது கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி 2 sovereign மாஸ்டர்ஸ் கீழே தான் மேன் இருப்பான். ஒன்று ப்ளஷர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெயின். ஸோ கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபோர் ஆனது கிரேட்டஸ்ட் நம்பர், அக்ரிகேட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறது. ஆனால் நேச்சுரல் ரைட்ஸை அவர் அப்போஸ் பண்ணுவார். நேச்சுரல் ரைட்ஸ் இல்லை, நான்சென்ஸ் அப்படிம்பார், நான்சென்ஸ் ஆன் சில்க்ஸ் அப்படிம்பார். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டேட் கொடுக்கறது தான் ரைட்ஸ், ஸ்டேட்டால் எது முடியுமோ அதுதான் ரைட்ஸ். ஸோ கிளாசிக்கல் லிபரலிசம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டேட்டு என்ன அப்படின்னா உனக்கு ரைட்ஸ் கொடுக்கறது, ரைட்ஸ் எடுத்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கும். ஸ்டேட்டால் எது முடியுமோ அது. ஆக்சுவலி இவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேட்டுக்கு லிமிட்டாக தான் இன்டர்வென் பண்ணும் ஸ்டேட்டு. ஆனால் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் போட்டு ஓகேவா ஸ்டேட்டு எடுத்து வெல்த்தை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது போர் பீப்புளுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட்டால் அதை பண்ண முடியாதான். அதனால் ஸ்டேட் ஃபெயிலியர் ஆகிடும். ஸ்டேட்டால் எது பண்ண முடியுமோ அதை தான் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்ல வருவார். ஸோ இது ஜெரமி பெந்தமோட கான்செப்ட் அது. ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பார்த்துக்கிட்டா போதும்னா நேச்சுரல் ரைட்ஸ்மா, காட் கிவன், அதனால் இன்னேலியன் ரைட்ஸ் நான் கொடுக்கலாம் முடியாது. நெக்ஸ்ட் யூட்டிலிட்டேரியனிஸ். யூட்டிலிட்டிஸ் வரும்போது இந்த லைனை கூட வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். டேரெக்டாக என்ன எழுதிக்கிங்க, ஜெரமி பெந்தமோட கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் ஃபார் கிரேட்டஸ்ட் நம்பர். ஸோ ஒருத்தன் எவ்வளோ சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்க விட்டுணும் அவன் டேலண்ட் ஹார்ட் ஒர்க்கை வச்சு. அதுதான் நியாயம், அதுதான் எத்திக்ஸ். யூட்டிலிட்டி எது இருக்கோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ கிளாசிக்கல் லிபரலிசம் நேச்சுரல் ரைட்ஸுமே இருக்கும், யூட்டிலிட்டியுமே இருக்கும். ஜெரமி பெந்தம் நேச்சுரல் ரைட்ஸ் அப்போஸ் பண்ணுறாரு, அது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே, பட் ஆனால் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் லிபரலிசம்ல யூட்டிலிட்டி மேஜர் எலமெண்ட், நேச்சுரல் ரைட்ஸ் மேஜர் எலமெண்ட். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லிபரலிசம்ல எக்கனாமிக் லிபரேஷன் அப்படிங்கிறது மேஜர் பாயிண்ட். ஆடம் ஸ்மித், ஸோ ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமி, அவர் என்ன சொல்றாருன்னா சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு தான் ஒரு மார்க்கெட் இருக்கணும். மார்க்கெட்டுக்கு செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம் இருக்கு. தட்ஸ் மீன்ஸ் ஹிடன் ஹேண்ட் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்த ஸ்டேட் இன்வால்வ் ஆகி, ஸ்டேட் என்ன ஆகக்கூடாதுன்னா லிமிட்டடாக தான் இருக்கணும். ஸ்டேட் ஒன்லி லேண்ட் ஆர்டர் மட்டும் தான் கொடுக்கணும். ஸ்டேட் ஒன்லி நைட் வாட்ச்மேனாக மட்டும் இருக்குன்னு சொல்கிறது தான் கிளாசிக்கல் லிபரலிசம். ஸ்டேட் ஒருத்தர் வாங்கி இன்னொருத்தர்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன அப்படின்னா ஸ்டேட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒழுங்காக மார்க்கெட் நடக்குதான்னு பார்க்கணும். மார்க்கெட் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்கணும். நீ நெல்லை ப்ரொக்யூர் பண்ணி பீப்புள் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது கம்மியான காசுக்கு. மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும் எந்த கேஷுக்கு நெல் விற்கணும், அரிசி விற்கணும் அப்படிங்கிறது யார் தான் டிசைட் பண்ணும்? சப்ளை அண்ட் டிமாண்டு தான் டிசைட் பண்ணும். சப்ளைனா என்ன அர்த்தம்னா எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் ஆகுதோ அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் ஆகும்போது ரேட்டு கம்மியாகும், அவ்வளோதான். சப்ளை கம்மியாகிடுச்சுன்னா ரேட் என்ன ஆகும்னா இன்க்ரீசஸ் ஆகும். ஸோ சப்ளை கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, சப்ளை வந்துகிட்டே இருக்குது. திடீர்னு பீப்புள்ஸ் நிறைய ரைஸ் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீசஸ் ஆகும், ரேட் இன்க்ரீசஸ் ஆகும். பீப்புள் வேணாம் நினச்சாங்கன்னா ரேட்டு கம்மியாகும். ஸோ ரேட் இன்க்ரீசஸ் ஆகுது கம்மியாகிறதும் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து தான் இருக்கணும். சப்ளை எதை பொறுத்து இருக்கணும்? டிமாண்டை பொறுத்து இருக்கணும். பீப்புள் அதிகமாக டிமாண்ட் பண்ணாங்கன்னா சப்ளை இன்க்ரீசஸ் பண்ணுவான், ப்ரொடக்ஷன் இன்க்ரீசஸ் பண்ணுவான். ஓகேவா. ஸோ இதுதான் சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து செல்ஃப் ரெகுலேட்டடாக இருக்கும் மார்க்கெட். அதில் ஸ்டேட் போய் நுழையக்கூடாது அப்படிங்கிறது. டேவிட் ரிகார்டோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ். ஒரு ஸ்டேட் ரா மெட்டீரியல்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னொரு கண்ட்ரி என்ன இருக்கும் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் செக்டார் பெட்டராக இருக்கும். இன்னொரு கண்ட்ரியில் என்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டார் பெட்டராக இருக்கும். இவனுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்கணும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி என்ன பண்ணலாம், சர்வீஸ் செக்டார் கண்ட்ரியில் விற்கலாம். ஸோ கம்பேரேட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல்ஸில் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருப்பான், மேனுஃபேக்சரிங் செக்டர் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கலாம், சர்வீஸ் செக்டரில் அட்வான்டேஜஸ் பொசிஷனில் இருக்கலாம். எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறது மூலமாக ஹெல்ப் பண்ணணும். ட்ரேட் என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஃப்ரீடம் ஆஃப் என்ன அப்படின்னா ட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தட்ஸ் எக்கனாமிக் லிபரேஷன். எக்கனாமி லிபரல் பண்ணிடுறது, ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எக்கனாமி அப்படிங்கிறது கிளாசிக்கல் லிபரலிசமோட மேஜர் பாயிண்ட்டுமா. நெக்ஸ்ட் சோஷியல் டார்வினிசம். நீ ஒழுங்கா இல்லை, நீ போரா இருக்க அப்படின்னா நீ உன்னோட கஷ்டம். அது நீ தான் என்ன பண்ண அப்படின்னா ஒழுங்கா ஒர்க் பண்ணல, நீ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணல. தட்ஸ் அ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். நீ சர்வைவ் ஆகலை, அதனால நீ ஃபிட் கிடையாது சொசைட்டிக்கு. அதுக்காக உனக்கு ஸ்டேட் என்ன பண்ண முடியாது, நீ போரா இருக்க, நீ ஸ்லம்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டேட் எக்ஸ்ட்ராலாம் உனக்கு ப்ரொவைட் பண்ண முடியாதுங்கிற கான்செப்ட் தான் சோஷியல் டார்வினிசம். டார்வின் சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெனரல் டார்வின் என்ன சொல்றாரு,
சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு ஸ்பீஷியஸ் எப்படி வந்து சர்வைவல் ஆகும்னா அது ஃபிட்டாக இருந்துச்சுன்னா அது சர்வைவல் ஆகும். ஃபிட்னா அர்த்தம் நீ டேலண்ட்டு ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி சொசைட்டி தகுந்த மாதிரி என்ன பண்ணுன்னா வளர்ந்துட்டே போகிறது. ஹெர்பர்ட் ஸ்பென்சர் வந்து இந்த மேன் வர்சஸ் ஸ்டேட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, மேன் வந்து சர்வைவர் ஆகிறதுக்கு எவ்வளோ தகுதி இருக்கிறானோ அவன் தான் சர்வைவல் ஆகிட்டு இருப்பான். நீ அவனை இல்லாமல் ஸ்டேட் மூலமாகவோ கம்யூனிட்டி மூலமாக ஹெல்ப் பண்ணி அவனை வந்து ஓரளவுக்கு மேலே வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது எல்லாருக்குமே ப்ராப்ளம் அப்படின்பார். சாமுவேல் ஸ்மைல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெவன் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். காட் யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, உனக்கு நீயே ஹெல்ப் பண்ணிக்கலாம், காடே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போ தண்ணியில் விழுந்துட்டோமா நீ, காட் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கு கை இட்டிட்டு இருந்தால் காட் ஹெல்ப் பண்ணுவாரா? மாட்டார். நீ தான் நீச்சல் அடித்து வெளியே வரணும். ஓகேவா? ஸோ அது மாதிரி தான் ஹெவன் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்வ்ஸ். நீ ஹார்ட் ஒர்க் மூலமாக டேலண்ட் மூலமாக மேலே வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி. வில்லியம் சம்மர் என்ன சொல்றாருன்னா, சம்மர் ட்ரங்க்யார்டு இன் தி கட்டர் இஸ் ஜஸ்ட் வேர் ஹி அவுட் டு பி. தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் சாக்கையில் கிடக்குறான் அப்படின்னா அது அவனோட என்ன அப்படின்னா செயல்னால வந்து விளையாது. அதுக்கு அவன் அங்கே தான் அவன் டிசர்விங் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ இது மாதிரி பிரின்சிபல்ஸ் இருக்கும். டார்வீனியன் லாஜிக் டூ சோஷியல் இன்இக்வாலிட்டி. சோஷியல் இன்இக்வாலிட்டி ஏன் இருக்கு? நீ ஒழுங்காக ஹார்ட் ஒர்க் பண்ணாதனால, ஒழுங்காக டேலண்ட் யூஸ் பண்ணாதனால, இல்லை டேலண்ட் இல்லாததுனால. அது சொசைட்டி ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா சொசைட்டி இருக்கக்கூடாது. சொசைட்டி ரெஸ்பான்சிபிளாக இருந்துச்சு அப்படின்னா சொசைட்டியே உருப்படாது அப்படிங்கிறது அவனோட பிரின்சிபல். ரொம்ப ஹார்ஷாக இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லிபரலிசம் வந்து நேச்சுரல் ரைட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். உனக்கு ரைட்ஸ் இருக்குமா, ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது இன்ஏலியபிள் ரைட்ஸ் ஒன்று பிரிக்கவே முடியாது. யூட்டிலிட்டேரியன் கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் டு கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலாக எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அவனோட அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் லிபரலிசம். ஸ்டேட் இன்வால்வ் ஆகக்கூடாது, எக்கனாமியை லிபரலாக ஃப்ரீயாக விட்டுறணும். ஓகேவா? ஸோ அது ஆதம் ஸ்மித்தோட பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிவ் மெக்கானிசம் இருக்கணும் அப்படிங்கிறாரு. டேவிட் ரிகார்டோ பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சாலே பெரிய விஷயமா. சோஷியல் டார்வினிசம் சொல்லும்போது ஹெர்பர்ட் ஸ்பென்சர், சாமுவேல் ஸ்மைல்ஸ், வில்லியம் சம்னர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு டங்க்யார்டு வந்து கட்டரில் இருக்கிறான் அப்படின்னா, சாக்கடையில் படுத்து எடுக்கிறான் அப்படின்னா அது அவனது தண்ணி அடிச்சுட்டு படுத்து எடுக்கிறான் அப்படின்னா அது அவனோட விஷயம். அவனை போய் தூக்கி விடுறது அப்படி என்ன கிடையாது அப்படின்னா நல்ல சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கிளாசிக்கல் லிபரலிசம் அப்படின்னு சொல்லி. இதோட ஒரு சம்மரி மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இண்டிவிஜுவல் ரைட்ஸ்ன்னு வரும்போது போர்ன் வித் நம்ம வந்து பிறக்கும் போதே இன்ஏலியபிள் ரைட்ஸ் மூலமாக பிறக்கிறோம். லைஃப், லிபர்ட்டி, ப்ராப்பர்ட்டி. பர்பஸ் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லும்போது மினிமல் இன்டர்வென்ஷன் தான் இருக்கும். பிரைமரிலி டு ப்ரொடெக்ட் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அண்ட் மெயின்டைன் ஆர்டர். தட்ஸ் மீன்ஸ் நைட் வாட்ச்மேன் ஸ்டேட். எக்கனாமி எப்படி இருக்குன்னா ஃப்ரீ மார்க்கெட் இருக்கணும், லைசே ஃபேரே இருக்கணும். லைசே ஃபேர் அப்படிங்கிறது வாழ விடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணணும்னா தனியாக அவனை ஃப்ரீயாக விட்டுறணும். அவன் என்ன பண்ண டிமாண்ட் அண்ட் சப்ளை வச்சு எக்கனாமி இருக்கும். ஸ்மித் ரிகார்டோட பிரின்சிபல்ஸ் அது. ஜஸ்டிஸ் அப்படிங்க எப்படி இருக்குன்னா மேக்ஸிமைஸ் ஓவரால் ஹாப்பினஸ் அண்ட் யூட்டிலிட்டி. நாட் என்ன கிடையாதுன்னா பேஸ்ட் ஆன் நேச்சுரலாக கிடையாது, பெந்தம் மாதிரி. ஏன்னா நேச்சுரலாக கன்ஃபியூஸ் ஆன விட்டு மேக்ஸிமைஸ் ஓவரால் ஹாப்பினஸ் ஆன யூட்டிலிட்டி. கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஹாப்பினஸ் டு கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள். சோஷியல் ஆர்டர் அப்படிங்கிறது பிலீஃப் இன் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். ஸோ இதுதான் வந்து மேஜர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் லிபரலிசம். இது பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் மாடர்ன் லிபரலிசம் அப்படிங்கிறது 20th centuryயில் 1900 ஸ்டார்ட் ஆகுது. இதில் லிபரலிசம் அட்ரஸ் இன்இக்வாலிட்டி, ஸ்லம்ஸ், டிசீசஸ் அண்ட் ப்ளைட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸ். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் 7 வயசு 8 வயசு இது குழந்தையெல்லாம் சைல்டு பார்த்தீங்கன்னா லேபர்ஸஸ் ரொம்ப இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ ரொம்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் பீப்புள்ஸஸ் வந்து அதாவது நீங்கள் இப்போ கூட பாருங்கள் 1900 இருந்த யூகே, பிரிட்டன் சொல்லிட்டு நெட்டில் அடிச்சு பாருங்கள் வீடியோஸஸ். அவ்வளோ பார்த்தீங்கன்னா இதுவாக கிளம்ஸியாக ரொம்ப வந்து ட்ரெஸ்ஸிங் மட்டும் தான் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கசமசான, ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தியாகி அது வந்து பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா வெறும் வெல்த்து, வெறும் மணி மட்டும் பார்க்கறதுனால ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கும். ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். சின்ன சின்ன குழந்தைலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா யூட்டிலிட்டேரியனை பியூராக பார்க்கும்போது வெறும் யூட்டிலிட்டி மட்டும்தான் ஒரு விஷயத்தில் இருக்குன்னு பார்க்கும்போது குவாலிட்டியை பார்க்காத போது ஒரு ப்ராப்ளம் வரும். ஸோ கிளாசிக்கல் லிபரலிசம் வெறும் குவான்டிட்டியை மட்டும் பார்க்குது, யூட்டிலிட்டியை மட்டும் பார்க்குது. எக்கனாமிக் லிபரலிசம் சோஷியல் டார்வினிசம் லெவலுக்கு போயிடும். ஆனால் அப்படி இல்லாமல் மாடர்ன் லிபரலிசம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது ஏன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்லம்ஸ் அதிகமாகுது யூகே ஃபுல்லாக, பிரிட்டன், லண்டன் எல்லா இடத்துலையுமே. டிசீசஸ், நிறைய நோய்கள் பரவ ஆரம்பிக்குது சிட்டி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறான். லோ பே இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ அதனால் இப்போ இப்படி ரொம்ப பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. எதனால அந்த பிரச்சனையாக போச்சு? ஸ்டேட் இன்வால்வ் ஆகவே இல்லை. ஸ்டேட் அமைதியாக உட்காந்துருக்கு. எல்லாமே இது மூலமாக நடக்கும்,
ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேடு மூலமா, லேசர் ஃபேர் மூலமா, இன்டர்வென்ஷன் இல்லாத போது, எக்கனாமிக் லிபரேஷன் இருக்கும்போது எல்லாமே நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. கிளாசிக்கல் லிபரலிசம் அப்படி நடக்கல. ஸ்லம்ஸ் இன்க்ரீசஸ் ஆகுது, டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்இக்வாலிட்டி இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ ஈவன் சில்ட்ரன்ஸோட பார்த்தீங்கன்னா லேபர்ஸ் இன்க்ரீசஸ் ஆகுதுன்னு வரும்போது இப்போ என்ன ஆகுதுன்னா மினிமல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒன்றுமே செய்யாமல் வெறும் நைட் வாட்ச்மாக இருக்கிற ஸ்டேட்டு உருப்படாது. அது மட்டும் போதாது. ஸ்டேட் எப்படி இருக்குன்னா அது எனபிளிங் ஸ்டேட்டாக இருக்கும். இட்ஸ் கீவேர்ட். மினிமல் ஸ்டேட்லேருந்து எனபிளிங் ஸ்டேட்டாக இருக்கும். எனபிளிங் ஸ்டேட் அப்படின்னா சரி உனக்கு பிரச்சனை இருக்கா, உன் நோயை போக்குறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்குறேன். உனக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணேன், ஸ்கூல்ஸ் கட்டி கொடுக்குறேன். ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன்ஸ் மூலமாக எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கலெக்ட் பண்ணாதான் அந்த எஜுகேஷனும் ஹாஸ்பிட்டல்ஸும் யாரால் ப்ரொவைட் பண்ண முடியும், ஸ்டேட்டால் ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா எனபிளிங் ஸ்டேட். ஸ்டேட் எதை எனபிள் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்ரெயின்ஸை மட்டும் ஸ்டேட் பார்க்காது. எக்ஸ்டர்னல் ரெஸ்ட்ரெயின்ஸ் நீ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறது, என்ன படிக்கணும் என்ன படிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, என்ன டிசிஷன் எடுக்கணும் வைக்கிற எல்லாத்துலேயுமே வெளியிலிருந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராமல் பார்த்துக்கிறது தான் மினிமல் ஸ்டேட். எனபிளிங் ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்னலாக உள்ள உன்னோட ஹெல்த் இஷ்யூ என்ன இருக்கு, உன்னோட எஜுகேஷன் இஷ்யூ என்ன இருக்கு, நீ பர்சன் வித் டிசபிலிட்டியா இருக்கியா, இல்லை உமனா இருக்கும்போது உனக்கு என்னது கல்ச்சுரலா ப்ராப்ளம்ஸ் இருக்கா, இதெல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் இன்வால்வ் ஆகும். அப்போ ஸ்டேட் இன்வால்வ் ஆகி உன்னை எனபிள் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்கு அது உன்னை ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு புஷ் பண்ற ஒரு பார்ட்டா மாறும்போது அது என்னவா மாதிரி வெல்ஃபேர் ஸ்டேட்டா மாறிடுது. பிடிஎஸ் ரேஷன் கார்டை கிரியேட் பண்ணுறது, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட். இதுவே பார்த்தீங்கன்னா இது மட்டும் என்ன ஏன் பார்க்கணும், எல்லா பிஸ்னஸையும் நானே பார்த்துக்கிறேன், எல்லா ப்ராப்பர்ட்டியுமே காமன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிஸ்னஸையும் கவர்மெண்ட் பார்த்துச்சுன்னா அது சோஷியலிசம். அது அந்த அளவுக்கு இல்லை, இது வெல்ஃபேர் ஸ்டேட்டோட பாதி நிற்குது. அதாவது கம்ப்ளீட் லிபரலிசம் இல்லாமல் கம்ப்ளீட் சோஷியலிசம் மிடில் இருக்கிறது தான் மாடர்ன் லிபரலிசம் அப்படிங்கிறது. வெல்ஃபேர் ஸ்டேட், எனபிளிங் ஸ்டேட், பீப்புளை எனபிள் பண்ணுறதுக்கு எஜுகேஷன்ஸ் கொடுத்து, ஹெல்த் கொடுத்து, நியூட்ரிஷன் கொடுத்து எனபிள் பண்ணுறது. அப்போ இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஃப்ரீடம்னு சொல்லும்போது மாடர்ன் லிபரலிசம்ல ஜேம்ஸ் மில் யூரோப்பியன் ரொமான்டிசிசம் பீப்புள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னொருத்தனுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மூலமா, இன்னொரு பர்சன் நல்லது கிடைக்கிறது மூலமா குவான்டிட்டி மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனால் ஜேம்ஸ் மில் என்ன சொல்றாரு, குவாலிட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஸோ குவாலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெறும் குவான்டிட்டி மட்டும் பார்க்காது அப்படிங்கிறாரு. எம்பசைஸ்டு குவாலிட்டி ஆஃப் பார்த்தீங்கன்னா ப்ளஷர், அனிமல் வர்சஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன். ஸோ அனிமல் தான் வெறும் ஒரு குவான்டிட்டியை மட்டும் பார்க்கும். குவாலிட்டியை பார்க்கணும் அப்படின்னா நம்ம இன்னொருத்த ஹெல்ப் பண்ணுறது மூலமாக கூட, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, நம்ம ப்ராப்பர்ட்டியை விட்டு கொடுக்கறது மூலமாக கூட ஒரு யூட்டிலிட்டி தான், நமக்கு யூஸ்ஃபுல் தான். அதை பட் இன்னொரு ஆள் கொடுக்கறது மூலமாக ரெண்டு மொபைல் இருக்குது. ஒரு மொபைல் ஒரு பாவம் எனக்கு ஒரு படிக்கிறதுக்கு, ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக ஒரு பர்சனுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா யூட்டிலிட்டி என்னது போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அதை கொடுக்கும்போது ஒரு ஹாப்பினஸஸ் வருது இல்லை, அந்த அளவுக்கு நம்ம பெட்டர் தான். அதனால் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ணல ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரது தான் எனபிளிங் ஸ்டேட்ஸ், வெல்ஃபேர் ஸ்டேட். குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது, இதை தான் வெறும் குவான்டிட்டியை மட்டும் பார்க்காம. ஸோ ஹாப்பினஸ் என்னது சாக்ரிஃபைசஸ். சாக்ரட்டிஸ் டிஸாட்டிஸ்ஃபைட் தான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்றாரு தானே. ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் பிக் டிஸாட்டிஸ்ஃபைடு தான் பார்த்தீங்கன்னா மேன் டிஸாட்டிஸ்ஃபைட் தான் பிக் சாட்டிஸ்ஃபைடு அப்படிம்பாரு. ஒரு பிக் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறத விட இது பெட்டர் அப்படின்னா மேன் டிஸாட்டிஸ்ஃபைடு தான். மேன் டிஸாட்டிஸ்ஃபைட்னா என்ன அர்த்தம், டாக்ஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற பிரச்சனை தான், ஆனால் அது ஓகே தான், அது ஒரு நல்லது தான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட். ஓகே. ஸோ மாடர்ன் லிபரலிசம்ல பாசிட்டிவ் ஃப்ரீடம் அப்படிங்கிறதும் சோஷியல் லிபரலிசம் அப்படிங்கிறதும் இருக்கும். இதுவுமே ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு விஷயம். பாசிட்டிவ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது டிஹெச் கிரீன் அப்படிங்கிறவர் வியூடு லிபர்ட்டி ஆஸ் கெப்பாசிட்டி டு டூ சம்திங் ஒர்த் வைல். லிபர்ட்டி அப்படிங்கிறது என்ன கிடையாது அப்படின்னா சிம்பிளா ஃப்ரீடம்னா நீ வெறும் டேலண்ட்டு அண்ட் ஹார்ட் ஒர்க்கை வச்சு என்ன சம்பாதிக்கிறியோ, எப்படி வாழ்றியோ வாழ்க்கையோ, அது மட்டும் லிபர்ட்டி கிடையாது. லிபர்ட்டி அப்படிங்கிறது கெப்பாசிட்டி டு சம்திங் ஒர்த் வைல். ஒரு ஒர்த்தா இருக்கிற விஷயத்த உன்னால பண்ண முடியணும், அதான் கெப்பாசிட்டி. அப்போ அந்த கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன தேவை, எஜுகேஷன் தேவை. அந்த கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன தேவை, ஹெல்த் தேவை. அந்த ஹெல்த்தையும் எஜுகேஷனும் யார் கொடுப்பா அப்படின்னா ஸ்டேட் கொடுக்கும். தட்ஸ் அ எனபிளிங் ஸ்டேட். ஸோ ரெக்கவரிங் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட். இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட்டும் ஒன்று இருக்கக்கூடாது. அப்போ உன்னை எஜுகேஷன் ஹெல்த் ஒன்ட்டு இருந்தது, எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் இன்னொருத்தவனை தடுக்கிறது, அது போக இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ட் ஒன்ட்டு இருந்து ஒன்று இல்லாமல் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஸ்டேட் எனபிள், ஸ்டேட் உனக்கு கெப்பாசிட்டி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் மாடர்ன் லிபரலிசம். இட்ஸ் பாசிட்டிவ் ஃப்ரீடம். அது ஃப்ரீடம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃப்ரீடம், நெகட்டிவ் ஃப்ரீடம். லிபர்ட்டியும் பாசிட்டிவ் லிபர்ட்டி, நெகட்டிவ் லிபர்ட்டி. பாசிட்டிவ் ஃப்ரீடம்னா என்னது, ஸ்டேட் இன்வால்வ் ஆகி உனக்கு ஃப்ரீடம் கொடுக்கும்.
ஸ்டேட் இன்வால்வ் ஆகாம ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஸ்டேட் இன்வால்வ் ஆகி ஃப்ரீடம் என்ன அர்த்தம்னா, ஸ்டேட் இன்வால்வ் ஆகி உனக்கு எஜுகேஷன் ஹெல்த் கொடுக்க மூலமா உனக்கு ஃப்ரீடமா உனக்கு சூஸ் பண்ண முடியும். உனக்கு எஜுகேஷன் கொடுக்கறது மூலமா உனக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு அது மூலமா ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு சொல்றது. லேட்டர் ஃபார் ஹிம் இஸ் சென்ட்ரல் டு another பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக இன்வால்வ்ஸ் ரைட்ஸ் டிமாண்ட் ஸ்டேட் இன்டர்வென்ஷன். அதனால ஸ்டேட் இன்டர்வென் ஆகணும் டு ஹிண்டர் தி ஹிண்ட்ரன்சஸ். ஸோ வெரி சூப்பரான ஒரு ஸ்டேட்மெண்ட். உன்னை ஹிண்டர் என்ன பண்ணுது, உன விஷயத்த பண்ண விடாம எது தடுக்குது, உன எஜுகேஷன் இல்லாமல் இருக்குது, ஹெல்த் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. அந்த ஹிண்ட்ரன்ஸை தடுக்கிறது, ஹிண்ட்ரன்ஸை ஹிண்டர் பண்ணுறது, உன்கிட்ட எஜுகேஷனை வந்து உன்கிட்ட வந்து உன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ண தடுக்கிற விஷயத்த தடுக்கிறது தான் ஸ்டேட்டோட ஒர்க். அப்போ ஸ்டேட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா உன் எஜுகேஷன் கொடுக்குறது. ஹிண்டர்து என்னது ஹிண்ட்ரன்சஸ். உன்னை எதை தடுக்குதோ அதை தடுக்கிறது ஸ்டேட்டோட ஒர்க் அப்படிங்கிறாரு. அதனால ஸ்டேட் என்ன ஆகலாம், இன்வால்வ் ஆகலாம் அப்படின்னு சொல்றாரு. ஸ்டேட் derives legitimacy from will, not force social contract. அதாவது சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமா தான் ஸ்டேட் வந்து லெஜிட்டமசி இருக்கு. சோஷியல் கான்ட்ராக்ட் என்ன அர்த்தம், எல்லாருக்கும் ஸ்டேட் நல்லது பண்ணணும்னு அர்த்தம். ஃபோர்ஸ் மூலமா கிடையாது, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கிடையாது அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லுவார். மேட்டர் இதாமா, கெப்பாசிட்டி டு சம்திங் ஒர்த் வெல், ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டர்னல் கன்சென்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட் இன்க்ரீசஸ் ஆகும். ஸ்டேட் இன்டர்வென்ஷன் பண்ணோம் எதுக்காக, ஹிண்டர்து என்னது ஹிண்ட்ரன்சஸ்க்காக. இப்போ வந்து சோஷியல் லிபரலிசம் இது வந்து பாசிட்டிவ் ஃப்ரீடம்க்குள்ளது. சோஷியல் லிபரலிசம் அப்படிங்கிறது வெல்ஃபேர் ஸ்டேட். சோஷியல் லிபரலிசம் அப்படிங்கிறது என்னது, வெல்ஃபேர் ஸ்டேட். ஸோ ஸ்டேட் என்ன பண்ணும் அப்படின்னா என்னது, சோஷியலிசம் மாதிரி இன்வால்வ் ஆகி ஸ்டேட் வந்து பீப்புள்ஸ்க்கு ஸ்கூல் கட்டுறது, எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ரேஷன் ஷாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, அதை வந்து ரெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் சோஷியல் லிபரலிசமோட சொல்லலாம். அந்த டைமில் ஏன் அப்படி வந்துச்சுன்னா எலக்ட்ரல் ப்ரெஷர் மூலமாக வந்து எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் நடந்துச்சு. ஒர்க்கிங் கிளாஸ்க்கு ஓட் கிடைச்சதுக்கு அப்புறமா ஓட் யார் போகணும், ஒர்க்கர்ஸ் போடணும். ஒர்க்கர்ஸ் யாருக்கு தான் போடுவா, அவனுக்கு யார் பென்ஷன் கொடுக்குறாங்க, சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க, யார் அவனுக்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் சேலரி கொடுக்குறாங்க. ஸ்டேட் இன்வால்வ் ஆகி சேலரி டிசைட் பண்ணும். சேலரி யார் டிசைட் பண்ணாது, மார்க்கெட் டிசைட் பண்ணாது. ஸ்டேட் இன்வால்வ் ஆகி மினிமம், அதாவது மினிமம் வேஜை ஃபிக்ஸ் பண்ணுறதே என்ன அப்படின்னா சோஷியல் லிபரலிசம், அது பாசிட்டிவ் ஃப்ரீடம். அது ஸ்டேட் என்ன பண்ண இன்வால்வ் ஆகும். ஸ்டேட் என்னன்னா ஸ்டேட் இன்வால்வ் ஆகக்கூடாது, எக்கனாமிக் லிபரலிசம். ஸ்டேட் எதுலையுமே இன்வால்வ் ஆகணும் இல்லை, பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. ஸ்டேட் இன்வால்வ் ஆகி உனக்கு மினிமம் வேஜ் கொடுக்குது, ஸ்டேட் இன்வால்வ் ஆகி பென்ஷன் கொடுக்குது, ஸ்டேட் இன்வால்வ் ஆகி உனக்கு ஃபுட் அண்ட் என்னது அதர் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னா, எஜுகேஷன் அண்ட் என்னது ஹெல்த் கொடுக்குது அப்படின்னா அது என்ன சொல்லலானது சோஷியல் லிபரலிசம் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெல்ஃபேர் ஸ்டேட். நெக்ஸ்ட் இந்த யூகே என்னது பெவரேஜ் ரிப்போர்ட் 1942. யூகேல வந்து பெவரேஜ் ரிப்போர்ட்டில் பீப்புளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி வெல்ஃபேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது 1942 வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. கவர்மெண்ட் ரிப்போர்ட் அது. ஸோ பார்த்தீங்கன்னா அது கிராடில் டு கிரேவ், பீப்புள்ஸை வந்து கிராடில் தொட்டிலிருந்து சாகிற வரைக்கும், ஓகேவா, கிரேவ் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா அவனை பாதுகாக்கிறது யாரோட ஒர்க்கு, ஸ்டேட்டோட ஒர்க்கு. ஸ்டேட் சும்மா வந்து என்னது மினிமல் ஸ்டேட்னு சும்மா பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் ஒர்க் கிடையாது அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரூஸ்வெல்ட்ஸ் நியூ டீல் 1930 கிரேட் டிப்ரெஷனுக்கு அப்புறமா. டிப்ரெஷன் என்ன அர்த்தம்னா பயங்கரமாக விலைவாசி எல்லாம் கம்மியாக இருக்கும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒர்க் ஆகலை, விலைவாசி கம்மியாக விலைவாசி ஜாஸ்தியாகும். விலைவாசி ஜாஸ்தியாச்சு, பீப்புள் பிஸ்னஸே இல்லை, ரொம்ப பஞ்சம் பட்டினி இருக்கிறது தான் டிப்ரெஷன் ஸ்டேஜ், எக்கனாமிக் டிப்ரெஷன். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து என்ன அப்படின்னா ஸ்டேட் இப்பவும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் படி கிளாசிக்கல் லிபரலிசம் படி அமைதியாக பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸ்டேட் இன்வால்வ் ஆகி பீப்புள்ஸ்க்கு சில விஷயத்த ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அது மூலமாக என்ன அப்படின்னா எக்கனாமி இம்ப்ரூவ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிம்பிளாக சொல்லலாம், எம்ஜி நரேகான்னு இருக்கு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு இருக்கு. அது பார்க்கறதுக்கு சும்மா கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி கிடையாது. அந்த 100 ரூபாயை வச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வீட்டுக்கு போனால் ஏதாச்சும் வாங்குவாங்க. அது மூலமாக இன்னொரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அந்த பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்போது அவன்கிட்ட காசு வரும்போது அவன் இன்னொரு பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுவான், அவனும் சாப்பிடணும் வைக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து என்ன அவனோட மல்டிப்ளையர் எஃபெக்ட். 100 ரூபா தான், ஆனால் அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அங்கங்கே நிறைய எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரு பிரிட்ஜ் கட்டணும்னா கூட என்ன ஒன்றானது நிறைய பீப்புள்ஸ் அதில் இன்வால்வ் ஆகும், நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைக்கும்போது என்ன ஒன்றானது பக்கத்துலேயே என்ன ஆகும், நிறைய கடைகள் ஓப்பன் ஆகும். ஸோ எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டேட் இன்வால்வ் ஆகி ஸ்டேட் மணியை ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக, அப்போ ஸ்டேட் இன்வால்வ் ஆகும்போது எக்கனாமி இன்வால்வ் ஆயிருது இல்லையா. அப்போ கிளாசிக்கல் லிபரலிசம் வராது. ஸ்டேட் இன்வால்வ் ஆகி என்ன பண்ண முடியும்னா சில விஷயத்தை ஃபெசிலிட்டேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ் பிரின்சிபல் அப்படிமா. ஸோ கெய்ன்ஸ் எக்கனாமி அப்படிங்கிறதும் படிச்சிருப்பீங்க எக்கனாமியில். இது பிலிம்ஸில் கேட்கலாம், மெயின்ஸில் கேட்கலாம், ஓகேவா. த கிரேட் டிப்ரெஷன் என்ன ஆச்சு அப்படின்னா லேசே ஃபேரே திங்கிங்ஸில் ஸ்டேட் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒன்று விட்டுறணும், ஸ்டேட் எதுவுமே கண்டுக்க கூடாது அப்படிங்கிறத தாண்டி ஸ்டேட் இன்வால்வ் ஆகணுங்கிற விஷயத்த கெய்ன்ஸ் சொல்லுவார்.
கெய்ன்ஸ் என்ன சொன்னா ஸ்டிமுலஸ் பண்ண சொல்ல, எக்கனாமிக் ஸ்டிமுலஸ். எக்கனாமிக் ஸ்டிமுலஸ்னா என்ன அப்படின்னா ஸ்டேட் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்றது மூலமா எக்கனாமியை ஸ்டிமுலஸ் பண்ணலாம். எக்கனாமியை என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ண சொல்ல எக்கனாமியை வந்து ஒரு ஸ்டிமுலி கொடுக்கலாம். தமிழ் வேர்டு வர மாட்டேங்குது. ஸோ எக்கனாமிக் ஸ்டிமுலேட் பண்ணால் இது மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்கும்போது பீப்புள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவோம். பீப்புள்ஸ்க்கு ஒரு 4000 1000 இந்த மகளிர் திட்டம்லாம் கொடுக்கணும், 1000 கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அவங்க எக்கனாமிக்கலாக ஸ்பெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக பொருளோட ரேட்டும் இன்க்ரீசஸ் ஆகும். அது நேச்சர். அது அட் சேம் டைம் என்ன அப்படின்னா அந்த எக்கனாமி என்ன ஆகுனானது ரன் ஆகுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது தேவையா தேவையில்லையா, எந்த அளவுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறதுல இன்னொரு டிஸ்கஷன். நம்ம இங்கே ஒரு இடத்துல என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது கெய்ன்ஸ் என்ன பண்ணுறாங்க, கெய்ன்ஸ் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. எக்கனாமிக் லிபரலிசம் சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக மினிமல் ஸ்டேட்டாக இல்லாமல் வெல்ஃபேர் ஸ்டேட்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது பாயிண்ட். த ஸ்டேட் மஸ்ட் இன்டர்வென் ஸ்பெண்டிங் டூரிங் ரிசர்ஷன்ஸ் டு பூஸ்ட் என்ன அக்ரிகேட் டிமாண்ட். அக்ரிகேட் டிமாண்ட் என்னது, டிமாண்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும், ஆளுக்கு 1000 கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணுது, அது மூலமாக டிமாண்ட் பொருளோட டிமாண்ட் இன்க்ரீசஸ் ஆகும். பொருளோட டிமாண்ட் இன்க்ரீசஸ் ஆகும்போது மேனுஃபேக்சரிங் இன்க்ரீசஸ் ஆகும். மேனுஃபேக்சரிங் இன்க்ரீசஸ் ஆகும்போது அதில் தொழிலாளிகள் இம்ப்ரூவ் ஆகும். அந்த தொழிலாளிகள் மறுபடியும் கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்கும்போது அந்த கடைகளும் என்ன இம்ப்ரூவ் ஆகும். தட்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சர்க்குலேஷன் ஆஃப் எக்கனாமி எஃபெக்ட் கிரியேட் ஆகும். His groundbreaking ideas not only established economics but also eschewed liberalism by demonstrating that freedom and stability could indeed coexist. ஃப்ரீடமும் இருக்க முடியும், ஸ்டெபிலிட்டியும் இருக்க முடியும் அப்படிங்கிற விஷயம். தட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகுறது மூலமாக கூட ஓகேவா லிபரலிசம், அதாவது லிபரலிசம்ல கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகக்கூடாது. அப்படி இன்வால்வ் ஆகாமே இருந்துச்சுன்னா இன்னைக்கு லிபரலிசமே இருந்திருக்காது. கெய்ன்ஸ் மாதிரி ஐடியாஸஸ்னால கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதுனால, கொஞ்சம் இறங்கி வந்து ஸ்பெண்ட் பண்ணதுனால, மாடர்ன் லிபரலிசம் ஒன்று கிரியேட் ஆகிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஜெனரல் லிபரலிசம் சேவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பாயிண்ட் ஒரு கன்க்ளூஷனோட கொடுக்கலாம். இப்போ லாஸ்டா கிளாசிக்கல் வெர்சஸ் மாடர்ன் பார்க்கும்போது என்னென்ன டிஃபரன்ஸ்னு பார்க்கலாம். ஹியூமன் நேச்சர்னு எடுக்கும்போது கிளாசிக்கல் லிபரல்ஸ் என்ன சொல்றாங்க, யூட்டிலிட்டேரியா இருப்பான், அட்டாமிக்கா இருப்பான், ரேஷனலா இருப்பான். ஆனால் மாடர்ன் லிபரலிசம்ல மேன் இஸ் மோரல் பை நேச்சர். மோரல் பை நேச்சர், சோஷியல் பை நேச்சர் என்ன அர்த்தம்னா சாக்ரிஃபைஸ் பண்ண கூட ரெடியா இருப்பான், குவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், இங்கே குவான்டிட்டி மட்டும்தான். மாரல்னா எனக்கு எது ரைட்டோ வருவாங்க, எது ரைட்டு உன்னை வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி விலை கொடுத்தேன், அதுக்கு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் தான் கட்டினேன். ஸோ சோஷியல் பை நேச்சர், சோஷியலாக இருப்பான், சொசைட்டியோவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருப்பான். இங்கே அட்டாமிக் தனியாக தான் இருப்பாப்ல, ஓகேவா. இங்கே அப்படி கிடையாது, சாக்ரிஃபைஸ் பண்ணவும் ரெடியாக இருப்பான். சொசைட்டி அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல், சோஷியல் கான்ட்ராக்ட் மூலமாக ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணது, ஓகேவா. ஸோ மேன் இஸ் ப்ரியர் டு சொசைட்டி அப்படிங்கிறது. சொசைட்டி தான் ரெண்டாவது வரும், மேன் ப்ரியராக வருவாங்க. இங்கே நேச்சுரல் ஆர்கானிக், இங்கேயும் மேன் இஸ் தான் ப்ரியர் டு சொசைட்டி லிபரலிசம்னாலே. ஆனால் என்ன இருக்குன்னா அது ஒரு நல்ல விஷயம், அது இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே வெறும் வந்து ஸ்டேட் வந்து நெசசரி என்ன கிடையாதுன்னா சொசைட்டி அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கு, எல்லாரும் ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ரைட்ஸ் அப்படிங்கிறது இங்கே நேச்சுரல் ரைட்ஸ், இங்கே என்ன சோஷியல் அண்ட் சிவில் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸுமே இருக்கும். இங்கே நேச்சுரல் ரைட்ஸ்னா ரைட் டு லைஃப், லிபர்ட்டி அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி. இங்க என்ன அப்படின்னா சோஷியல் ரைட்ஸும் இருக்கும், சிவில் ரைட்ஸும் இருக்கும், அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸுமே இருக்கும். வெறும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மாதிரி இங்க இருக்கிற மாதிரி லிபர்ட்டி, லைஃப், ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரைட்ஸ் மாதிரி, ஃபார்மல் ரைட்ஸ் மாதிரி. இங்க என்ன அப்படின்னா இங்க இருக்கிற எக்கனாமிக் ரைட்ஸ், பொலிட்டிக்கல் ஃபார்மல் ரைட்ஸ் மாதிரி. இங்க எக்கனாமிக் ரைட்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா மேஜர் பாயிண்ட் எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது, எனக்கு எஜுகேஷன் இல்லை, ஹெல்த் இல்லை, அதனால என்னால் சம்பாதிக்க முடியலங்கும் போது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம், ஹெல்ப் பண்ணலாம். தட்ஸ் எக்கனாமிக் ரைட்ஸ், ஓகேவா. நெக்ஸ்ட் லிபர்ட்டிங்கிறதுக்கு நெகட்டிவ், இங்க வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் அர்த்தம் ஸ்டேட் இன்வால்வ் ஆகக்கூடாது, இங்க என்ன ஸ்டேட் இன்வால்வ் ஆகி என்ன பண்ணணும்னா உனக்கு லிபர்ட்டி, ஃப்ரீடம் கொடுக்கும். ஈக்குவாலிட்டிங்கிறதுக்கு ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, மேலே சொன்ன மாதிரி இங்கே சப்ஸ்டன்டிவ் ஈக்குவாலிட்டி. சும்மா அப்படியே எல்லாரும் ஈக்குவல் சொல்லிட்டு போறது மாதிரி கிடையாது. சில ஏன் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆகுதுன்னா அவனால கெப்பாசிட்டி இல்லாதனால. அப்போ ஸ்டேட் எனபிளிங் ஸ்டேட்டாக இருந்தால் அவனுக்கு கெப்பாசிட்டி கொடுத்து அவனை ஈக்குவாலிட்டி கிரியேட் பண்ணிச்சா சப்ஸ்டன்டிவ். சும்மா ஃபார்மலாக எல்லாரும் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எல்லாருக்கும் சப்ஸ்டன்டிவா. இட்ஸ் மீன்ஸ் வந்து ரொம்ப உள்ள பார்த்தா கூட என்னவா இருக்கணும் அப்படின்னா ரியலா பார்த்தா கூட அந்த இடத்துல நியாயமான ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது மெரிட் அண்ட் வில், தட்ஸ் மீன்ஸ் டேலண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் மூலமாக தான் இருக்கணும். இங்கே என்ன அப்படின்னா நீடையும் பார்க்கணும். டேலண்ட், ஹார்ட் ஒர்க் இங்கே இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் பீப்புள்ஸ் நீடையும் பார்த்து அவனுக்கு எஜுகேஷன் கொடுத்து, ஹெல்த் கொடுத்து, ஓகேவா. அண்ட் பார்த்தீங்கன்னா அவனோட பேசிக் அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணலான்னு பெட்டரான சொசைட்டியை மேனேஜ் பண்ணலான்னு சொல்லுது. இங்கே ஸ்டேட்டுங்கிறது நெசசரி ஈவில்.
ஸ்டேட் வழி இல்லை. ஸ்டேட் எதுக்காக இருக்குது அப்படின்னா என்னது, லெவித்தான் எதுக்காக இருக்குது அப்படின்னா என்னது, இல்லைனா ஈவன் காமன்வெல்த் எதுக்காக இருக்கு, எல்லாரையும் லா அண்ட் ஆர்டர் மென்ஷன் பண்ணுறதுக்காக, மெயின்டைன் பண்ணுறதுக்காக, நைட் வாட்ச்மேன். ஆனால் இங்கே வந்து பார்ட்னர்ஷிப் இன் விர்ச்சு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆகும். பார்ட்னர்ஷிப் இன் விர்ச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்டேட் எதுக்காக இருக்குன்னா அது எல்லாரையும் எனபிளிங் பண்ணுறதுக்காக, எக்ஸ்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸை மட்டும் ஆப்சண்டாக தடுக்கிறதுக்காக இல்லை, இன்டர்னல் கன்ஸ்ட்ரெயின்ஸையும் சேவ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டேட் இருக்குது. ஸ்டேட் கமாண்ட்ஸ் பிகாஸ் இட்ஸ் செல்வ் அப்படிமா. ஸ்டேட் உனக்கு லா கொடுக்குது. எதுக்காக ஸ்டேட் லா கொடுக்குறானது, நீ வந்து என்ன பண்ணுறானது, உன்னை ஸ்டேட் வந்து கண்ட்ரோல் பண்ணதுன்னா எதுக்காக கண்ட்ரோல் பண்ண, ஒரு நல்லது பண்ணுறதுனால, உன்னை சர்வ் பண்ணுறதுனால தான் ஸ்டேட் உன்னை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. சோஷியல் பாலிசி அப்படிங்கிறது சோஷியல் டார்வினிசம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி, இங்கே லிபர்ட்டி இன்வால்வ்ஸ் என்னது, ரைட்ஸ். ரைட் இருந்தால் தான் என்ன இருக்குன்னா அது லிபர்ட்டி இருக்கும், லிபர்ட்டி இருந்தால் தான் என்ன இருக்குன்னா அது ரைட் இருக்கும் அப்படிங்கிறது. எக்கனாமிக் பாலிசி லைசே ஃபேர், இங்கே வெல்ஃபேர் ஸ்டேட். இது சும்மா ஓவரால் ஐடியாக்கா லிபரலிசம் டிஸ்கஸ் பண்ணால் இன்னும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிளாக ஒரு 20 கீவேர்டு எடுத்து வச்சுக்கோ போதும், அதை வச்சு மேனேஜ் பண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு லிபரலிசம்னு ஃபஸ்ட்டு வரும்போது என்ன சொல்லணும் அப்படின்னா அது ஹிஸ்டோரிக்கலாக லைட் ஒரு ஐடியா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது இதுதான், இது வந்து கன்க்ளூஷனில் யூஸ் பண்ண வேண்டிய விஷயம். யூஎஸ்எஸ்ஆர் டிஸ்இன்டகிரேட்டட் ஆகுது, ஃப்ரான்சிஸ் ஃபுக்கியாமா ஏன் வந்து என்ன அப்படின்னா அது எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக இருக்கிற இஷ்யூஸஸ் என்ன, லிபரலிசம் அப்படிங்கிற விஷயத்த இது வந்து ஃபர்தராக நிறைய இடங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் கூட இன்னும் நிறைய இடங்கள் அதை யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பேஜ். இதை வச்சு தான் அவனோட ஆன்சரோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டு வந்து எப்படி இருக்கும்னா வந்து பெட்டராக கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலிசம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஃப்ரீடம் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃப்ரீடம்னா என்ன, ரீசன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஜஸ்டிஸ்னா என்ன, டாலரேஷன்னா என்ன, எப்படி வந்து டாலரேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து டைவர்சிட்டி நிறைய இருக்கிறது, எப்படி வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸஸ் லிபரல் டெமோக்ரஸிஸ் எப்படி அதை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். கிளாசிக்கல் லிபரலிசம் சொல்லும்போது நேச்சுரல் ரைட்ஸ், யூட்டிலிட்டேரியன், எக்கனாமிக் லிபரலிசம்னா என்ன, சோஷியல் டார்வினிசம்னா என்னன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் லிபரலிசம் சொல்லும்போது இண்டிவிஜுவல் அண்ட் ஃப்ரீடம் எப்படி பார்க்குறாங்க, குவாலிட்டி ஓவர் ஆனது குவான்டிட்டி அப்படிங்கிறது, பாசிட்டிவ் ஃப்ரீடம் அண்ட் சோஷியல் லிபரலிசம், டிஎஸ் கிரியோட அந்த பிரின்சிபல்ஸ்லாம் ரொம்ப 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 என்ன அப்படின்னானது இம்பார்ட்டண்டான விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட், கெய்ன்ஸ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்காரு, அவரோட என்னது ஸ்பெண்டிங், எக்கனாமிக் ஸ்டிமுலேஷன் அப்படிம்பாங்க, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தட்ஸ் மீன் ஸ்டேட் இன்வால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கிளாசிக் அண்ட் மாடர்ன் லிபரலிசம்ஸ் இருக்கிற டிஃப்ரென்சஸை பார்த்தோம். இதில் மட்டுமே 10-15 கீவேர்டு இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஒரு கொஞ்சோண்டு தெரிஞ்சு லிபரலிசம் கேட்கும்போது இப்படி தான் நான் மேனேஜ் பண்ண போகிறோம் ஐடியா வச்சுக்கணும். ஏன் இது இவ்வளோ புஷ் பண்ணுறோம் அப்படின்னா, இதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, இந்த லிபரலிசம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, பவர், ஜஸ்டிஸ் இது எல்லாமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதோட அவுட்கம் தான் அது, இந்த டிஸ்கஷன்லேருந்து வர அவுட்கம் தான் அது. ஜஸ்டிஸ் வந்து ஜான் ரால்ஸ் வருவார், இவங்க எல்லாருமே ஜான் லாக்லேருந்து எல்லாருமே என்னது அங்கேயும் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டராக வந்து என்னது ஃபஸ்ட்டு அந்த பிரின்சிபல்ஸை பார்த்தோம், 3 பேரை பார்த்தோம், ஹாப்ஸ், லாக் அண்ட் பார்த்தீங்கன்னா என்னது ஜேஎஸ் மில். அதுக்கப்புறமா லிபரலிசம்னா என்ன அப்படிங்கிற பிரின்சிபலை பேசிக்காக பார்த்துருக்கோம். பேசிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னது கிளாசிக்கல் லிபரலிசம்னா என்ன, மாடர்ன் லிபரலிசம்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் லிபரலிசமில் இருக்கிற ரிமைனிங் கான்செப்ட்ஸ், அதாவது நியோ லிபரலிசம்னு புதுசாக இருக்குது, புதுசானா இப்போ ரீசெண்டாக இருக்கிற நியோ லிபரலிசம் அப்படிங்கிறாங்க. அது வந்து பேப்பர் 1லேயும் கேட்கலாம், பேப்பர் 2லேயும் கேட்கலாம். அதுக்காக சோஷியல் டெமோக்ரஸி இல்லை லிபரல் டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிற விஷயமும், அதுக்கப்புறம் மாடர்ன் ரெலவன்சஸ் என்னென்ன இருக்கு ஒரு விஷயமும், தியரி ஆஃப் ஸ்டேட், லிபரல் தியரி ஆஃப் ஸ்டேட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.